இது எந்த மாதிரி கதைனா, இந்த உலகத்துல ஒருத்தங்களுக்கு மேஜிக்கல் பவர்ஸ் கிடைக்கும். அதுவும் எப்படின்னா, ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட்டா அதுவும் ஒரு ஃப்ரூட்டுக்கு ஒரே ஒரு பவர் தான் கிடைக்கும். ஆனா நம்ம ஹீரோக்கு கிடைச்ச பவர்னு பார்த்தா அது ஃப்ரூட் மாஸ்டர். அந்த பவரை வச்சு ஃப்ரூட்ஸை நல்லா வளர்க்க முடியுமா? ஆனா நம்ம ஹீரோ லைட் அவனுக்கு என்ன ஆசைனா, ஒரு அட்வென்ச்சரரா மாதிரி யாருக்கும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தான் அவனுக்கு ஒரு மிகப்பெரிய கனவு. ஆனா அவனோட கனவு இங்க நாசமா போயிச்சான்னு கேட்டா அதுதான் கிடையாது. இந்த கதையில ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட்டா இன்னொன்னு சாப்பிடக்கூடாது, ஏன்னா சாப்பிட்டா இறந்து போயிடுவாங்க. ஆனா லைட்டை சாப்பிட்டு அவனுக்கு இன்னொரு பவரும் கிடைக்குது. அது என்ன பவர்? இதனால அவனுக்கு காட் லெவல்ல பவர் வந்ததா? எல்லாத்தையுமே நம்ம அனிமேல பார்க்கலாம். சோ மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா இது உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட எபிலிட்டிஸ் இருக்கு. அதுவும் ஒரு ஏன்ஷியன் மரத்தால தான் இவங்களுக்கு கிடைக்கும். அந்த மரத்துல விளையிற அந்த ஃப்ரூட், அதனால இவங்களுக்கு ஸ்கில்ஸும் விதவிதமான எபிலிட்டிஸும் கிடைக்க ஸ்டார்ட் ஆச்சு. இதுக்கப்புறம் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவளோட பேரு லீனா. லைட் உனக்கு வந்து எந்த மாதிரி எபிலிட்டி வேணும்? எனக்கா டியூயல் வேல்ட் இல்ல ஷிஃப்ட் இந்த மாதிரி காம்பேக்ட் எபிலிட்டி இருந்தா நல்லா இருக்கும். நான் ஒரு அட்வென்ச்சரரா மாற ஆசைப்படுறேன். ஆமா ஆமா, உனக்கு சின்ன வயசுல இருந்து இதுதானே ஒரு ஆசை. அங்க இத பத்தி எல்லாம் ஆளு யோசிச்சுட்டு லீனா கிட்டயும் கேக்குறான். ஆமா, நீ வந்து எந்த மாதிரி உனக்கு ஸ்கில் வேணும்னு ஆசைப்படுற? அதுவா, எனக்கு வந்து எபிலிட்டி எப்படி வேணும்னா கூட நான் வேலை செய்யற மாதிரி, அதாவது உன் கூடயே சேர்ந்து ஜாப செய்யற மாதிரி எனக்கு எபிலிட்டி வேணும். அப்போனா நீ கவலைப்படாத, நம்ம ரெண்டு பேருமே கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய அட்வென்ச்சரரா மாற போறோம். அதுவும் யாருமே பார்க்காத மாதிரி. ஆனா நம்மளுக்கு இன்னமும் தெரியல, ஏன்னா அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டாதான் நம்மளுக்கு ஸ்கில்லே கிடைக்கும். நான் எனக்கு நர்வஸா இருக்கு. ஏய் நீ வந்து கவலைப்படக்கூடாது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் அங்க இருக்கிற ஃப்ரூட்டை சாப்பிட்டு பாக்குறானா, அவ்வளவு ருசியா இருக்கு. இது வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு, அதே மாதிரி இது கசக்கவும் இல்ல. ஆனா இதே மாதிரி போச்சுன்னா என்னால எப்படி ஒரு அட்வென்ச்சரரா இருக்க முடியும்? இது எப்போ ஆரம்பிச்சதுன்னா, நாங்க ரெண்டு பேருமே அங்க போனோம்ல, எனக்கு ஃப்ரூட்டை ஃபார்மிங் பண்ற ஸ்கில் தான் எனக்கு கிடைச்சது. இது எப்போ ஆரம்பிச்சதுன்னா ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சது. அப்படியே பாஸ்ட்டுக்கு போது 3 மாசத்துக்கு முன்னாடி இவங்கள மாதிரி அங்க நிறைய பேர் வந்திருப்பாங்க. ஒரு லேடியும் சொல்லுது, மாதிரி நீங்க ஃபைனலி இங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கான ஃப்ரூட்டும் இங்க இருக்கு. இதை சாப்பிட்டக்கு அப்புறம் உங்களுக்கு ஸ்கில்லும் கிடைக்கும். ஆனா இதுல ஒரு கடுமையான ரூல் இருக்கு, அதை நீங்க ஒபே பண்ணியே ஆகணும். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில நீங்க இந்த மாதிரி ஃப்ரூட்டை ஒண்ணுதான் சாப்பிடணும், தப்பி தவறி கூட 2 சாப்பிடக்கூடாது. நான் நிறைய முட்டா பசங்க இதே மாதிரி தான் 2-3 சாப்பிட்டு இறந்து போயிட்டாங்க. நான் ஒரு ஃப்ரூட் உங்களுக்கு ஸ்கில்ல கொடுக்குதுன்னா அடுத்த செகண்ட் நீங்க 2வது சாப்பிட்டா அவ்வளவுதான் காலி. அது உங்களோட உடம்புல பாய்சனை உருவாக்கி அங்கேயே நீங்க இறந்து போக வேண்டியதான். இதே மாதிரி தான் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. இதை கேட்டோன்னே லீனா ரொம்ப ஷாக் ஆகுறா. ஏ லைட்டு, நீ வந்து கேட்டியாடா? ஆமா ஆமா, இதெல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா யார் யாரு ஒரு அட்வென்ச்சரரா மாற ஆசைப்படுறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இப்போ ரொம்ப பவர்ஃபுல்லான பவரை அடைஞ்சு ஒரு அட்வென்ச்சரரா இருக்காங்களே, அவங்கள மாதிரியே மாறணும்னு நானும் ஆசைப்படுறேன். ஆனா நீங்க கவலைப்பட வேணாம், ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட்ற வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. லீனா தான் ஃபர்ஸ்ட் போய் சாப்பிட்றா. அவ சாப்பிட்ட உடனே அவளுக்கு ஒரு மாதிரி ஹார்ட்டா ஃபீல் ஆகுது. அட நான் எதிர்பார்க்கல, உனக்கு கிடைச்ச அந்த ஸ்கில் இது என்னன்னா அதுதான் செயின்ட் ஸ்வார்ட். எதிர்பார்க்கல, இது ஒரு மிராக்கிள் தான். இந்த மாதிரி ஒரு ஸ்கில் உங்களுக்கு கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கல. போனா இங்க இருக்கிற ஒருத்தங்களுக்கும் ரொம்ப வித்தியாசமான ஸ்கில் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். இதனால எல்லாருமே அங்க ரொம்ப ஆர்வமாவாங்களா? லீனாக்காக அவனும் ரொம்ப சந்தோஷமாகறான். கவலையே படாத லைட், உனக்கும் இந்த மாதிரி அற்புதமான ஸ்கில் கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி தான் அங்க லைட்டும் போய் சாப்பிட்றானா. லைட்டுக்கும் ஏதோ ஒரு ஸ்கில் கிடைக்குது. அது என்ன ஸ்கில்னு பார்த்தா ஃப்ரூட் மாஸ்டர் அந்த ஸ்கில்லாம். இதால என்ன பண்ண முடியும்னா கம்மியான டைம்லயே ஃப்ரூட்ஸை கம்மியான டைம்ல வளர வைக்க முடியுமா? இதை கேட்டோன்னே ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவன் ஆசைப்பட்டது காம்பேட் ஸ்கில் கிடைக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டான். நான் கடைசியில அவனுக்கு கிடைக்கவே இல்லை. நான் வந்து திரும்பவும் இதை ட்ரை பண்ணலாமா? இல்ல இல்ல, நீ அப்படி பண்ணக்கூடாது, எந்த போயிடுவேன். அவ்வளவுதான், என்னோட வாழ்க்கையே நாசமா போயிடுச்சு. இதுக்கு மேல என்னால ஒரு அட்வென்ச்சரரா இருக்க முடியாது. கவலைப்படாத லைட், நான் உன் கூடயே இருக்கேன். நம்ம ஃப்ரூட்ஸை அறுவடை செய்யலாம், நிறையவே நம்ம விற்கலாம். இன்னும் பைத்தியம் மட்டும் பேசாத. எனக்கு கிடைச்ச அந்த ஸ்கில் அது பல வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் கிடைக்கும். அதனால லூசு மாதிரி பண்ணாத, உன்னால ஒரு மிகப்பெரிய அட்வென்ச்சரரா மாற முடியும். அதை பண்றதுக்கு வழியை பாரு. இதனால அவ போகும்போதே சொல்றா, நீ வந்து கவலைப்படாத, உன்னாலையும் ஏதாச்சும் பண்ண முடியும். நம்ம ஹீரோக்கு நம்பிக்கையே இல்ல. இதே மாதிரி தான் 3 மாசம் அங்க போகுது. சீனை தான் நம்ம ஸ்டார்டிங்லயே பார்த்திருப்போம். ஃப்ரூட்ஸ் அவன் ரெடி பண்ணிருப்பான், அதுவும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். நான் என்ன ஒண்ணு, இந்த ஜாப் அவனுக்கு சூட் ஆகுது. ஆனா நம்ம ஹீரோக்கு அது பிடிக்கல. சீன்ல இதை வித்து காசு பாப்பானா? வெளியில வரும்போதே சொல்றான், வெஜிடபிள்லாம் வித்தா இன்னமும் எனக்கு அதிகமா கிடைக்கும். போற வழியிலேயே அங்க போஸ்டரையும் பாக்குறான். அதுல லீனா எஸ் ரேங்க் அட்வென்ச்சரரா மாறி இருக்கா. அங்க சைட்லயே பசங்களாம் பேசின்னு போவாங்களா அட்வென்ச்சரரா மாறணும்னு. இதனால ஆளு ரொம்ப கஷ்டப்படுறான். அங்க இதுக்காகவே அவன் ட்ரைனிங் பண்ணி லீனா அளவுக்கு எனக்கும் காம்பேட் ஸ்கில் இல்லைன்னா என்ன, கண்டிப்பா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஈக்குவலாக்க ட்ரை பண்ணுவேன். ஏதாச்சும் ஒரு வழி எனக்கு கிடைக்க தான் போகுது. சீன்ல பயங்கரமா ட்ரைனிங் எடுக்கிறான். என்னதான் ட்ரைனிங் எடுத்தாலும் இந்த அளவுக்கு அவனால ஸ்ட்ராங்கா மாற முடியல. அவனுக்கு தான் ரொம்ப வலிக்குது. லீனாக்கு என்னோட முகமே மந்து போயிருக்கும். அவ நான் யாருன்னு கேட்பா முன்னாடி போய் நின்னா. அங்க ஒரு பொண்ணு வரா. இந்த பொண்ணோட பேரு ஆலியா. இந்த பொண்ணு நம்ம ஹீரோ கூட தான் வாழ்றா. பல நாளுக்கு முன்னாடி இந்த வில்லேஜோட சீஃப் ஒரு தான் இந்த பொண்ணை கொண்டு வந்து இங்க விட்டாரு. இவங்க 2 பேருமே இப்போ ஒன்னாதான் வாழ்றாங்க. பொண்ணும் இவளுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணுவா. அதுவும் முக்கியமா டின்னருக்கும் மத்த விஷயத்துக்கும் தான். ஆலியாவும் கேக்குறா, லைட் நான் வந்து டின்னரை ரெடி பண்ணிட்டேன், நம்ம போகலாமா? நெக்ஸ்ட் சீன்ல இவங்க போய் சாப்பிடுறாங்களா. டின்னரும் அவ்வளோ ருசியா இருக்கு. அங்க அவ ஃப்ரூட்டை பத்தியும் கேக்குறா. ஃப்ரூட்டா? அது பின்னாடி நான் அறுவடை செஞ்சிருக்கேன், காசை இன்னமும் சேமிச்சு வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் அப்பதான் என்னால ஒரு ப்ராப்பரான
நல்ல சோடா வாங்க முடியும். நான் ஒரு விஷயம், பின்னாடி இருக்க ஃப்ரூட்டை நீ எக்காரணத்து கொண்டும் நீ சாப்பிடவே கூடாது, என்னோட பர்மிஷன் இல்லாம. ஏன்னா அதெல்லாம் ஸ்கில் இருக்கிற ஃப்ரூட்ஸ். ஆனா இப்பதான் ஆலியாவே சொல்றான், அண்ணா நான் தெரியாதனமா அந்த ஃப்ரூட்டை இதுல லைட்டா கலந்து விட்டேன். என்னது, நீ கலந்துட்டியா? இப்போதான் அவனுக்கு பழைய விஷயம்லாம் ஞாபகம். 3 மாசத்துக்கு முன்னாடி பிரீஸ்ட் பொண்ணு அவ வந்து சொல்லிருப்பா, வந்து 2வது வாட்டி சாப்பிட்டா கண்டிப்பா பாய்சன் ஆகி அவங்க செத்து போயிடுவாங்க. அதே மாதிரி தான் அங்கேயாவது அவனோட பாடி ஒரு மாதிரி ஹார்ட்டா ஃபீல் ஆகுது. திடீர்னு அவனுக்கு எதுவும் ஆகுதா, சோ அதனால அப்படியே பாத்துக்கிறான். நான் வந்து இறக்க போறேன், அதே மாதிரி நீ எதுவும் லோசுத்தனமா பண்றத ஓகேவா? ஆனா ஹீரோக்கு அங்க எதுவுமே ஆகல. அவன் எழுந்துக்கிறான். அம்மா என்ன ஆச்சு? இந்த விஷயம் வந்து அந்த பிரீஸ்ட் பொண்ணுக்கும் தெரியுது, அவளுக்கும் ஏதோ ஒரு ஸ்கில் யாருக்கோ கிடைச்சிருக்குன்னு தெரியுது. இந்த சைடு அந்த பொண்ணுக்கும் ஒரு மாதிரி வார்மா ஃபீல் ஆகுது. பாடிக்குள்ளேயும் ஏதோ ஆகுற மாதிரி ஆகுதா. ஆலியாக்கு அங்க அனலைஸ் பண்ற ஸ்கில் கிடைக்குது. அவ நல்லா ஒத்து பார்க்கும்போது லைட்டோட பவர் தெரியுது. லைட்டோட பவர் என்னன்னா ஃபுட் மாஸ்டர். அந்த பவர் அவன் கிட்ட இருக்கிறனால அவனோட பாடியில பாய்சனை எதிர்க்கிற சக்தி ரொம்ப அதிகமா இருக்கு. பாய்சன் அவனை எதுவுமே பண்ணல இதனால. இதே மாதிரி அவன் நல்லா பார்க்கும்போது இன்னொரு ஸ்கில்லும் இருக்கு, ஸ்வாட் கார்டு. இந்த பவரை வச்சு தாக்குனா எதுவா இருந்தாலும் சும்மா நாசமாயிடும். அவன் ஸ்டார்டிங்ல அவனுக்கு ஒரு ஸ்கில் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டால, அந்த ஸ்கில்லும் கிடைச்சிருக்கு. இதை டெஸ்ட் பண்ணணும்னு வெளியில போய் அங்க டெஸ்ட் பண்றானா, அந்த மரமே அப்படியே தூண்டாவுது. இந்த உலகத்துல ஃபர்ஸ்ட் பர்சன், அதாவது நான் ஒண்டிதான் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி 2 ஸ்கில்லோட ஆலியாக்கும் அப்ரைசல் பண்ற மாதிரி ஒரு ஸ்கில் இருக்கு. சீன்ல அவங்க டைரக்டா அந்த கில்டுக்கு தான் வராங்க. அங்க ஏகப்பட்ட ஆளுங்களும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேலையே இவங்க வந்து அங்க இருக்கிற கொஸ்ட் எல்லாம் பாக்குறாங்க. முடிச்சா இவங்களுக்கு ஏத்த மாதிரி காசும் கிடைக்கும், பணமும் கிடைக்கும், நல்ல சாப்பாடையும் இவங்களால சாப்பிட முடியும். ஆனா இப்ப முதல் வேலையா யாரு கூடயாச்சும் இவங்க கேங்கா சேரணும். இதுக்காக அந்த பொண்ணை உட்கார வச்சுட்டு அவன் யாராச்சும் பார்ட்டி மெம்பர்ஸ் கிடைப்பாங்களான்னு தேடுறானா. சைட்லயே அவ எல்லாரையுமே அனலைஸ் பண்றா. இங்க இருக்கிற ஒருத்தங்களுக்கும் ஒரு ஸ்கில் இருக்கு. ஆனா மாஸ்டர் லைட் அவரு கொண்டிதான் 2 ஸ்கில் இருக்கு. அப்படியே அவ சைட்ல நிறைய பேரோட ஸ்கில் எல்லாம் பாக்குறாளா. யாராச்சும் இந்த டிடெக்ட் பண்ற ஸ்கில், ஃபயரால அட்டாக் பண்ற மாதிரி ஒரு ஸ்கில், செடியூஸ் பண்றதுக்கும் ஒரு ஸ்கில் இருக்கு. இதெல்லாம் இவ பாத்து நிற்பாளா. ஹீரோவும் சைடா போய் நிற்பான். தெரியாதனமா இன்னொருத்தன் இடிச்சிடறான். அங்க யார் அதுன்னு பாக்குறானா, அட நீயா, நீ வந்து இங்க என்ன பண்ற? நீ வந்து எப்பயுமே பழத்தெல்லாம் வைப்பிய அந்த ஆளு தானே? உன்கிட்ட கூட ஏதோ ஒரு ஸ்கில் இருக்கு, ஃப்ரூட் மாஸ்டர், அதுதானே? இதை வச்செல்லாம் ஒன்னும் பண்ண முடியாது. ஆமா, உனக்கு என்ன இங்க வேலை? இல்ல இங்க இருக்கவே கூடாது. அப்படியே அவன் தாக்குவானா, லைட்டால அசால்ட்டா அதை தடுக்க முடியுது. அவனோட ரியாக்ஷன் ஸ்பீடு எல்லாமே ரொம்ப அதிகரிச்சிருக்கு. இதை பார்த்து அவன் ரொம்ப ஆச்சரியமாகறான். ஆனா அவளைக்கும் அவன் கண்டுக்கல. அவன் வந்து ஏதோ தத்துட்டான். ஆனா அடுத்த வாட்டி நான் வந்து ஈஸியா போக மாட்டேன். ஏய் நீ என்ன பண்ணிருக்க, நம்மளுக்கும் நிறைய வேலை இருக்கு, நம்ம வந்து இங்கெல்லாம் இதெல்லாம் பார்த்து நின்றா வேலைக்கு ஆகுது. சோ இதனால அப்படியே அவன் போக ஆரம்பிக்கிறான். லைட்டை சொல்றான், நீ கவலைப்படாத, எல்லாமே ஓகே தான், எனக்கும் இப்போ ஜாப் கிடைச்சிருக்கு, நம்ம கூடிய சீக்கிரத்துல போய் வேலையை ஆரம்பிக்கலாம். இப்ப ஆளோட ஆசை என்னன்னா, லீனா அளவுக்கு இவனும் ஒரு பெரிய ஆளா மாறணும். சீன்ல இவங்க ஒரு ஏரியாக்கு வராங்க. இங்க தான் இவங்களுக்கு ஜாபும் வந்திருக்கு. அது மாஸ்டர்ஸை ஹண்ட் பண்ணலான்னு வந்திருக்காங்க. போற வழியில ஒரு ஸ்லைம் இருக்கா, அதை பார்த்து அவ சொல்றா, இதுக்கு டிஃபென்ஸ் ரொம்ப ஹார்டா இருக்கு மத்ததை கம்பேர் பண்ணா. அங்க லைட் அது மேல சும்மா தான் போய் தாக்குறான். அதுக்கே அது துண்டு துண்டாவுது. அந்த ஏரியாவே செதஞ்சு போகுது. பரவாயில்ல, என்னோட லெக் அது ரொம்ப பூஸ்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த ஸ்வாட் இது லைட் வெயிட்டா இருக்கு. ஆனா நீங்க வந்து அதை வெட்டிருக்க கூடாது, அதுக்காக எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இது வந்து அப்படிலாம் சொல்லக்கூடாது, இதை வச்சு நம்மளால 10 பீஸா சாப்பிட முடியும். அப்படியா, அப்ப இதை வெட்டுறதுல தப்பே இல்ல. இந்த சைடு அங்க ஒரு சவுண்ட் கேக்குது. என்ன ஆச்சுன்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி இவங்க கூட சண்டை போட்டிருப்பாங்களே இந்த ஆளுங்க, இது ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் கிட்ட மாட்டிக்கிறாங்க. இந்த மாஸ்டர் தாக்க வர இவங்க ரொம்ப பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அநியாயமா இங்க வந்து மாட்டிக்கணும், அதுவும் இது கிட்ட. அங்க சைட்ல ஹீரோவும் கத்துறான், ஆமா உங்களுக்கு ஏதாச்சும் ஆச்சா, நீங்க நல்லா இருக்கீங்களா? பார்த்தோன்னே அவனுக்கு ஒரு முரட்டுத்தனமான ஐடியா வந்தா. இவனை பார்த்தோன்னே ஹீரோ பக்கம் ஓடி வரான். அவ்வளவுதான், இவன் மாட்டிக்கினா இவனையே ஒரு இறையா மாத்திடலாம். அவங்க டப்பு டிப்புன்னு அங்க இருந்து ஓடி போயிடறாங்க. ஹீரோ தான் அங்க மாட்டிக்கிறான். அட இந்த மாஸ்டர் கிட்ட நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஆமா, இதுக்காக தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். அதாவது நான் வந்து ஒரு அட்வென்ச்சரரா மாறுறதுக்கு இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரையல்னு நினைக்கிறேன். இந்த மாஸ்டரும் தாக்குதா, எப்படி அவன் கொஞ்சம் தப்பிக்கிறான். முன்னாடியே ஆலி அவன் சொல்றான், நீங்க வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அட்டாக்கிங் ஸ்பீடு ஸ்கில் அதெல்லாம் ரொம்ப அதிகம் தான். அதனால உங்ககிட்ட பிசிக்கலா அந்த டிஃபெண்ட் பண்ற ஸ்கில் இல்ல. சோ அதனால ஜாக்கிரதையா இருங்க. அப்பனா நான் அடி வாங்கினா கண்டிப்பா இறந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரையல்னு நினைக்கிறேன். நான் பண்ணாதான் என்னால ஒரு அட்வென்ச்சரரா மாற முடியும். இப்போதான் என்னால அவளை அடைய முடியும். மாஸ்டரை வெட்ட போறானா, அதுவும் கரெக்டா தாக்குவது. லைட் அப்படியே தாக்கி அதை ஒட்டு மொத்தமா வெட்டி போடுறான். இந்த மாஸ்டரும் அப்படியே அழிஞ்சு போகுது. இதை பார்த்து அவன் அவ்வளவு சந்தோஷமாகறான். ஃபைனலி நான் வந்து இதை கொன்னுட்டேன். சைடு இதை பாக்குற அவங்களால எதையுமே நம்ப முடியல. ஹீரோவால இதை பண்ண முடியும்னு அவங்க யோசிச்சு கூட பார்க்கல. அப்புறம் கில்டுல எத்தனை வந்து காட்டுறானா, எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஏன்னா எப்படி இவனால பண்ண முடியும்னு. அங்க மத்தவங்களும் சொல்றாங்க, என்னோட 2 கண்ணால ஊத்து பார்த்தையா, பண்ணது எல்லாமே உண்மைதான், பயங்கரமா வெட்டி போட்டான். பின்னாடியே எஸ் ரேங்க் பாட்டியும் வந்து அதாங்க அந்த லீனா, அந்த பொண்ணும் இருக்கா. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கும் அவ்வளவு சந்தோஷம். ஏய் லீனா, அதான் ஞாபகம் இருக்கா? நான் அவ பார்த்தா ஒரு மாதிரி ரூடா நடந்துக்கிறா. இல்ல நீ வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், நீ வேற யாரையோ தப்பா புரிஞ்சுன்னு கூப்பிடுற. ஆளு ரொம்ப குழம்பி போயிடறான். அட அப்பனா என்ன, உண்மையிலேயே என்ன மறந்துட்டாளா என்ன? அட நீங்க என்ன பண்ண இருக்கீங்க, உங்க 2 பேருக்கும் உங்களை தெரியுமா என்ன? சரி நீங்க என்ன பசியா ஃபீல் பண்றீங்களா? பேமெண்ட் வர எப்படியும் லேட் ஆகும், நம்ம ஏன் பீஸாவை சாப்பிடக்கூடாது? சீன்ல ஆலியா பயங்கரமா அமுக்குறாளா, அவளுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்மா மிஸ்டர் லைட், நீங்க வந்து இதை சாப்பிடலையா? இந்த மாதிரி ருசியான விஷயத்த நான் சாப்பிட்டதே இல்ல, விட்டா உங்களுதையும் நான் சாப்பிட்டுருவேன். அட நீ அப்படிலாம் பண்ணக்கூடாது, அத்தது நான் என்ன பண்ணுவேன்? அப்படியே அவன் வேகமா சாப்பிட்றானா, உனக்கு தொண்டை அடிக்க ஆரம்பிக்குது. இந்தாங்க இதை குடிங்க. யாராதுன்னு பார்த்தா
பார்த்தா லீனா. இதை பார்த்து அவன் ரொம்ப ஷாக் ஆகுறான். அட லீனா, நீ வந்து இங்க என்ன பண்ற? கம்முனரா, என்னோட கேப்டன் வந்து பார்த்துட்டா பிரச்சனை ஆயிடும். நான் வந்த விஷயத்த சொல்றேன். அதாவது நீ என்ன பண்ற இங்க? அதுவா, நானும் ஒரு அட்வென்ச்சரரா மாறதுக்கு தான் வந்திருக்கேன். அதான் ஹீரோ உனக்கு கிடைச்ச ஸ்கில்ல பத்தியும் மத்த விஷயத்த பத்தியும் அவன் சொல்றான். ஓ, அப்படின்னா இது வேற லெவலான விஷயம். உன்னால இப்போ உன்னோட கனவை நினைவாக்க முடியும். ஆமா, என்கிட்ட இப்போ ஸ்வாட் கார்டு அந்த ஸ்கில் இருக்கு. கண்டிப்பா நீ போற அந்த பாதையில என்னாலேயே வர முடியும். லீனாவும் அவளோட பாதையை பத்தி சொல்றா. நீ நினைக்கிற மாதிரி ஒன்றும் இல்ல. நான் வந்து வேண்டா விருப்பதான் இவங்க கூட இருக்கேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃப்ரூட்டை கொடுக்கும்போது ஒரு லேடி வந்து சொல்லியிருக்கோம்ல, அந்த லேடி சொல்லிதான் இந்த ஆளுங்க கூட இவ வேண்டா விருப்பா இருக்கா. எனக்கு உண்மையை சொன்னா இவங்க கூட இருக்கிறது சுத்தமா பிடிக்கல. எனக்கு பேமெண்ட் எல்லாம் நல்லாவே வந்து, அதெல்லாம் சுத்தி இருக்கிறவங்க அவங்க தான் ரொம்ப பயங்கரமானவங்களா இருக்காங்க. இப்பதாங்க என்ன ஆச்சுன்னு சொல்றா. 2 மாசத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ஸ்னேக் மாஸ்டர் வந்திருக்கும். அதை இவங்க தாக்குறன்னு பேர்ல அந்த இடத்தையே நெருப்பு வச்சு பத்த வச்சிருப்பாங்க. அங்க பயங்கரமா காத்தடிக்கும் போது பக்கத்திலே தான் ஃபார்ம் இருக்கும். அதுல ஃபுல்லா நெருப்பு பத்தி அங்க இருக்கிற வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ் எல்லாமே நாசமா போயிடுது. இதனால அந்த ஃபார்மர் ரொம்ப கஷ்டப்படுறாரா. இதை பத்தி அவ சொல்றா. இருந்தாலும் அவங்க கேட்கவே இல்லை. அவங்க வந்து எக்கேடி கேட்டு போனா நம்மளுக்கு என்ன, நம்ம வந்து எப்படியோ இதை அழிச்சிட்டோம், அதுதான் இப்ப முக்கியம். ஏன்னா இப்ப நம்ம அழிக்காம விட்டுருந்தா இது வந்து ஏகப்பட்ட ஆளுங்களை கொண்டு இருக்கும். யோசிச்சு பாரு. ஆனா லீனாக்கு இவங்க இப்படி பண்றது சுத்தமா பிடிக்கல. இந்த எல்லா விஷயத்தையும் நன்னு அந்த லேடி கிட்ட போய் சொல்றா. இருந்தாலும் அவ்வளோ அதிதான் சொல்றா. இதோ நீங்க இந்த மாஸ்டரை கொண்டுட்டீங்க, அதுதான் இப்ப முக்கியம். இவங்க பண்றதும் லீனாக்கு பிடிக்கல. இருந்தாலும் வாய முட்டை அவ கமந்தா இருக்கா. இதெல்லாம் அவ லைட்டு கிட்டயோ சொல்றா. உங்க லைட்டோ சொல்றா, உனக்கு வந்து அது பிடிக்கலனா நீ எதுக்கு அங்க இருக்க, வெளியில வரலாம்ல. இல்ல அது பரவாயில்ல, எனக்கு பிடிக்கலனா நான் வேணா ஒன்னு சொல்லவா, ஏன் எங்க கூட ஜாயின் பண்ணி சேர்ந்து ஒரு அட்வென்ச்சரரா மாறக்கூடாது. ஆனா அவ எதுவும் யோசிச்சுட்டு அப்படியே போகிறா. அம்மா உனக்கு என்ன ஆச்சு? இல்ல நான் வந்து அப்புறமா உங்களை சந்திக்கிறேன். இதுக்கப்புறம் அவங்க கில்டுக்கு போறாங்க. அங்க 10,000 கோல்டு காயின் கிடைக்குதா. அந்த சின்ன பொண்ணு ஆலியாக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷம். லைட் கொஞ்சம் சோகமா தான் இருக்கான். ஏன்னா அங்க அவளோட மூஞ்சே சரியில்லை. அம்மா என்ன ஆச்சு? லைட் ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல அவ கொஞ்சம் சோகமா இருந்தா, அதை பத்தி தான் நான் யோசிக்கிறேன். அப்புறம் ஏன் நீங்களே அவகிட்ட கேட்க கூடாது? ஏன் அந்த லீடர் கிட்டே நீங்க பேசலாம்ல. ஆலியாவும் அங்க ஒரு ரூமை பார்த்து கை காட்டுறாங்க. தான் அந்த லீடரும் இருக்கான். அந்த லீடரும் ஒரு 2 பேர் கூட ஜலசா பண்ணிருக்கானா. அந்த 2 பேருக்கும் அந்த கேப்டன் மேல ஒரு கண்ணு போல பயங்கரமா பாராட்டாங்க. அம்மா நீங்க வந்து மாஸ்டர் எல்லாம் அழிச்சிருக்கீங்களே, அதை பத்தி ஏதாச்சும் ஸ்டோரி எங்களுக்கு சொல்ல முடியுமா? நாங்க வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கோம். நான் வந்து எதை பத்தி சொல்றது? இப்பதான் ரீசெண்டா ஒரு பாம்பு மாஸ்டரை நாங்க கொன்னோம். அதை வந்து அப்படியே நெருப்பால கருக்கி அப்படியே வெட்டி போட்டு பயங்கரமா கொன்னோம். இதுக்குள்ளே ஒரு லேடியும் வந்து கம்ப்ளைண்ட் வந்து, நீங்க வந்து அந்த ஸ்னேக் மாஸ்டரை கொன்னீங்களே, சைட்ல நிறைய இது வந்து நாசமாயிச்சான். அதனால ஏகப்பட்ட ஆளுங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. நீங்க வந்து டைரக்டா அவங்க கிட்ட சொல்லுங்க. அவங்க தான் எங்களை இன்வைட் பண்ணாங்க. அங்க ஒண்ணு வரலன்னா மாஸ்டர் வந்து எல்லாத்தையுமே நாசமாயிருக்கும். பெரிய பெரிய விஷயத்தை எதிர்கொள்ளும் போது சின்ன சின்ன விஷயம் சேதமாவது ஆப்வியஸான விஷயம் தான். அதனால இப்ப எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. ஆனா அதுக்குள்ளே ஹீரோ வந்து கத்த ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் சரியல, நான் வந்து எல்லாத்தையுமே கேட்டேன். நீனா வந்து உங்களோட பாட்டியை விட்டு விலகுறா. அதாவது அவ எங்க கூட வரப்போறா. அட நான் வந்து உன்னை வெளியில பார்த்தேன்னு நினைக்கிறேன். நீ லீனாவோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் நினைக்கிறேன். நீங்க வந்து எதை வேணா சொல்லுங்க. லீனா ரொம்ப கஷ்டப்படுறா. அவ வந்து அழுதுன்னு இருக்கா. உள்ள உங்களால அவ ரொம்ப சஃபர் ஆகுறா. அதுக்கு காரணமும் நீங்க தான். அதனால அவளை விட்டுருங்க. அவ வேற ஒரு பார்ட்டிக்கு போய் ஜாயின் பண்ணட்டும். ஆனா அதெல்லாம் கண்டுக்காம அங்க இருக்கிற எல்லாரும் வச்சும் அப்படியே பிடிச்சி வெளில தள்ளுறான். வந்து எஸ் ரேங்க் மெம்பர்ஸ் இருக்கிற இடம். உன்ன மாதிரி ஒருத்தனுக்குலாம் இடம் இல்ல, மரியாதையை ஓடி போயிடு. வெளியில வரும்போது மத்தவங்களும் சொல்றாங்க, நீ வந்து அவன் கூட பகச்சிக்க கூடாது. ஆனா இவனால அந்த நன்னு, அதாவது அந்த சிஸ்டர் வந்து கோமாவா. அதுக்கப்புறம் உன்னால இங்க ஒரு அட்வென்ச்சரரா சரியா வாழ முடியாது. இதனால அவனுக்கு என்ன பண்ணும் தெரியல. நெக்ஸ்ட் சீன்ல அவங்க எல்லாருமே மாஸ்டரை கொண்டு இருப்பாங்களே, அதுக்காக ஒரு புது வெப்பனியை தந்திருக்காங்க. அங்க இன்னொத்த அவனோட ஸ்கில்ல பத்தி பாராட்டி பேசுறானா. ஏன்னா பழைய விஷயத்த யோசிச்சு பாக்குறா. அவளுக்கு அங்க சுத்தமா பிடிக்கல இங்க இருக்குது. இதனால அங்க கேப்டன் கிட்டே அவ சொல்றா, நான் வந்து இந்த ஸ்கேட் பார்ட்டி இதை வந்து லீவ் பண்றேன். அதனால நான் வந்து போகிறேன். எங்கம்மா நீ போற? அதுக்குள்ள நீ வந்து போகணும்னு ஆசைப்படுறியா? அதுக்கும் மேல நீ யாரை எதிர்த்து பேசுறன்னு நல்லா பாத்துக்கோ. என்ன அதுக்கும் மேல நீ ஸ்வாடு செயின்டா இருந்தாலும் என்ன உன்னால எதிர்கொள்ள முடியாது. அங்க இதனால அவ கத்திய வைக்கிறா. மூஞ்சிலே ஒரு பலான்னு ஒண்ணு விடுறான். பேச்சு உனக்கு புரியுதா? நம்ம 2 பேரும் சாகர வரைக்கும் ஒர்க் பண்ண போறோம். அதனால மக்களை சந்தோஷமாக்குறத ஒண்டி நீ பாக்கணும், புரியுதா? நெக்ஸ்ட் சீன்ல இது எதுவுமே அவளுக்கு பிடிக்கவே இல்ல. அவளோட வாழ்க்கை இதே மாதிரி போச்சுன்னா ஒரு ரோபோட் மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே இந்த பாட்டிய அவ்வளவு பெருமையா பேசுறாங்க. ஏன்னா இங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய பாட்டினா அது இதுதான். ஒரு வாய்ஸும் கேக்குது. ஹேய் லீனா, நான் வந்து உனக்காக தான் வந்திருக்கேன். யாரான்னு பார்த்தா நம்ம லைட்டு தான். ஆமா நீ என்னடா திரும்ப வந்துட்டியா? ஆமா என்னோட ஃப்ரெண்டு லீனாக்காக வந்திருக்கேன். லீனா என்ன நம்ம வந்து மாஸ்டர்ஸை ஹண்ட் பண்ணலாமா? ஆனா லீனா அங்க ஒத்துக்கல. ஏன்னா லீனாக்கு தெரியும் இங்க இருந்து போனா என்ன ஆகும்னு. அதனால அவ முடியாதுன்னு சொல்றா. என்ன லீனா வந்து சின்ன வயசுல ப்ராமிஸ் எல்லாம் பண்ணோம், வந்துட்டியா என்ன? நம்ம 2 பேருமே ஒரு அட்வென்ச்சரரா ஒன்னா மாறணும்னு. அதெல்லாம் அவ யோசிச்சு பாக்குறா. இருந்தாலும் அவ முடியாதுன்னு சொல்றா. ஏன்னா நான் இந்த பார்ட்டிக்கு ஒரு மெம்பரா இருக்கேன். சரி அப்பனா லீடரு வந்து என் கூட ஒரு பேட்டில போடு, அதுக்கப்புறம் நம்ம பாத்துக்கலாம். என்ன சொல்றேன்? நான் எதுக்கு உன்ன மாதிரி ஒருத்தன் கூட பேட்டில போடணும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. என்னையா லீடரு ரொம்ப பயமா இருக்கா என்ன பார்த்து? இப்படி சொன்னோன்னே லீடருக்கும் வேற வழி இல்ல. அங்க லீடரும் ஒத்துக்கிறான். அங்க சண்டையும் ஆரம்பிக்க போதா. இப்பதான் ரூல்ஸை பத்தி சொல்றாங்க. இப்படி நான் ஜெயிச்சிட்டா நீ வந்து இங்க இருக்கவே கூடாது, என்னோட கண்ணிலையும் நீ படக்கூடாது. சரி நான் ஒத்துக்கிறேன். அட லைட் நீ வந்து அப்படி பண்ணக்கூடாது. இப்பதான் ஒரு அட்வென்ச்சரரா மாறி இருக்க, அதுக்குள்ளேயே வா. இல்ல நான் வந்து பாத்துக்கிறேன். அங்க ஆலியாவும் ஸ்கேன் பண்ணி சொல்றா, அவன் கிட்ட இருக்கிற பவர் அது காட் ஸ்பீட். அவனால சம வேகமா அங்கேயும்
அங்கேயும் எங்கேயும் மூவ் பண்ண முடியும், அதாவது அவன் சூப்பர் ஹியூமன் மாதிரி. அப்படியா? அப்ப என் கிட்ட இருக்கிற பவரை பத்தி நீ தெரிஞ்சுக்கோ. என்கிட்ட ஃப்ரூட் மாஸ்டர் அதே மாதிரி சுவாடு கார்டு அதுவும் இருக்கு. ஏய் நீ வந்து என்னடா சொல்லிருக்க, ஒரு பர்சன் கிட்ட ஒண்ணுதான் இருக்கும், என்னன்னா ரெண்டு இருக்கு, நான்சென்ஸா எதோ பேசின்னு இருக்க. அங்க சண்டையும் ஆரம்பிக்குது. அவன் அவ்வளவு வேகமா தாக்குறானா அவன் ஹீரோவால பார்க்க முடியல, ஏன்னா அவன் ஸ்டார்டிங்ல நகர மட்டும் பார்த்திருப்பான். அதுக்கு மேல அவனோட வேகம் ரொம்ப அதிகமா இருக்கு. அங்க இதே மாதிரி தான் அவனோட மூவ்மெண்ட் அவ்வளவு வேகமா இருக்கா, நம்ம ஹீரோவால தடுக்க வேண்டியதான் முடியுது. இப்படிதான் எஸ்ரங்க ஆளுங்க வந்திருப்பாங்களா, எவ்வளவு ஸ்டாங்கா. முன்னாடி அந்த ஊருக்கு அது வந்து ஒண்ணுமே இல்ல. அவன் தாக்குற ஒவ்வொரு தாக்குதல்ல அவனோட சுவாடை எப்படியே துண்டாகுது. இதனால அங்க லீனா ரொம்ப கவலைப்படுறா. ஹே லீனா, உன் டைம் இருக்கு, நீ வேணா சொல்லு, இந்த மாதிரி என் கூடயே வேலை செய்வேன்னு, அதுக்கப்புறம் நான் இவனை இறக்கப்பட்டு விட்டு விடுறேன். நீ வந்து கவலைப்படாத, நான் வந்து கண்டிப்பா ஜெயிக்க தான் போறேன். லீனாக்கும் ஒரு நம்பிக்கை வந்து அவளும் வந்து சொல்றா, லைட் நான் உன்னை நம்புறேன், நீ கண்டிப்பா ஜெயிக்கணும். இப்பதான் ஹீரோவே பாக்குறான். அவனோட ஸ்வாடு பார்த்தா உடஞ்சு கிடக்குது. கையில ஒரு ஆளு தொடப்பத்தை வச்சிருப்பானா, அந்த தொடப்பத்தை ஆளு வாங்கிக்கிறான். என்ன இவன் லூசா, அதாவது இந்த தொடப்பத்தை வச்சு எப்படி இவன் சண்டை போட போறான். இதெல்லாம் பார்க்கும்போது அவன் இன்னமும் கடுப்பாகிறான். என்ன இதெல்லாம் ஜோக்கா தெரியுதா, இல்ல நான் சீரியஸா இதை வச்சுதான் சண்டை போட போறேன். இந்த பர்சனை தாக்க வந்தா நல்லா அவனோட பவரை இதுல செலுத்துறான். செலுத்தினக்கு அப்புறம் விரும்ப ஒரே ஒரு அடிதான் அடிக்கிறான். அதுக்கே அவன் எங்கேயோ போய் விழுறான். இதை பார்த்து யாராலுமே நம்ப முடியல. அங்க லீனாக்கும் அவ்வளவு சந்தோஷம். லீனா இப்ப சந்தோஷமா, நீ வந்து இப்போ ஃப்ரீ ஆயிட்ட. அதே மாதிரி நீங்களும், நீங்க வந்து எங்களோட வலிக்கு வர பாத்தீங்க, உங்களுக்கும் இதே நிலைமை தான். சீன்ல அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. அங்க ஹீரோக்கும் அவ்வளவு சந்தோஷம். அந்த ஃபைட் முடிஞ்சக்கு அப்புறம் லீனா இவ கூட தான் இருக்கா. இப்படி இவன் சந்தோஷமா இருக்கும் போது அங்க ஒரு பர்சனை வரான். அவன் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்க தான் வந்திருக்கான். அந்த ஹோலி சிஸ்டர் அவங்க கூப்பிட்டுருக்காங்களாம். லீனாக்கு போகிறதுக்கு விருப்பமே இல்லை, ஏன்னா அவளுக்கு நல்லாவே தெரியும் ரொம்ப அவ எஸ்ரங் பார்ட்டியை ஜாயின் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லுவான்னு. அவங்க எங்க கிட்ட சொன்னாங்க, நீங்க ஒண்ணு வரலனா, நீங்க எஸ்ரங் பார்ட்டியில இருக்கும் போது எப்படி உங்களுக்கு மரியாதை பேரும் புகழும் இருந்ததோ எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நான் வந்து இங்க என்னோட வாழ்க்கையை வாழ போறேன், அதனால போய் சொல்லு, எனக்கு எதுவும் தேவையும் இல்லை. சீன்ல கில்டுக்கு வந்து பார்த்தா அங்க எந்த விதமான மிஷினும் இல்ல, எல்லாமே சின்ன சின்ன மிஷின் தான். இந்த ரேட்டை பிடிக்கிறது, ரிப்பேர் பண்றது, இந்த மாதிரி மிஷின் தான். இதுல காசும் கம்மியா தான் வரும். அங்க ஹீரோக்கும் புரியுது. இது எல்லாத்தையும் பண்ணது அந்த ஹோலி சிஸ்டர், அதோட வேலை தான். இந்த பொம்பளைக்கு இப்படி ஒரு பேடான சைடு இருக்குன்னு எனக்கு இப்போதான் தெரியுது. ஆனா லீனா எதையுமே கண்டுக்காம எல்லாத்தையும் அவளே பண்றான்னு சொல்றாளா. இதனால ஹீரோக்கும் அங்க அவ்வளவு சந்தோஷம். சீன்ல இதை கேட்கும் போது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ ஒரு எஸ் ரேங்க் அட்வென்ச்சரர்னு எல்லாருக்குமே தெரியும். சீன்ல அவங்க எல்லாருமே வேலையை பிரிச்சு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்களா. அவங்க வேலை அவ்வளவு ஈஸியா முடியுது. இதே மாதிரி ஒரு கொஸ்டை அவங்க முடிக்கிறாங்க. என்ன விஷயம்னா, இதுல ரொம்ப கம்மியா தான் காசு கிடைக்குது, 100 கோல்டு காயின். அதனால இதுக்கு மேல பீஸாவை கம்மியா தான் சாப்பிட முடியும்னு நினைக்கிறேன். எத்தனை வரும், ஒரு 3 தான் வரும். இதனால ஆலியா ரொம்ப சோகமாவரா. இப்பதான் லைட்டு கிட்டே சொல்றா, உண்மையை சொன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையை பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி தப்பான வேலையை பண்றதுக்கு இது எவ்வளவு பரவாயில்ல. எனக்கு சின்ன வயசுல இருந்தே மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு ஆசை. சின்ன சின்ன வேலையா இருந்தாலும் இதுவே எனக்கு ஓகே தான். லைட்டு கிட்டேயும் இதை பத்தி எல்லாம் சொல்ல, லைட்டுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா அவனுக்கு இதுல ஓகே தான். நான் இன்னைக்கு நான் ரொம்ப ஃபன் பண்ணேன், அதே மாதிரி நிறைய விஷயத்த கத்துக்கினேன். ஒரு அட்வென்ச்சரா மாதிரிலாம் இது வரைக்கும் யாருமே பார்க்காத மாதிரி. அவங்க 3 பேருமே அவங்களோட குழுக்கு ஒரு பேரை வைக்கிறாங்க. அவங்களோட குழுவோட பேரு லக்ஸரியாவா. இந்த சைடு ஒரு பொண்ணு சொல்றான், ஆமா நீங்க அவங்க 3 பேருக்கு இந்த மிஷினியா கொடுக்க போறீங்க, நீங்க கொடுக்கறது ஒரு எஸ்ரங் ஜாப். ஏன்னா இதுல லீனாவனா சர்வே பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மத்த 2 பேரு உங்க கண்டிப்பா சாகதான் போறாங்க. இதே மாதிரி போச்சுன்னா சொல்ல முடியாது, நீ நினைக்கிற மாதிரி எல்லாமே நடக்காது. பார்க்கலாம் இவங்களுக்கு எப்படி இன்னும் நடக்க போகுதுன்னு. ஃபியூச்சரை மாத்த போது இவங்களா கூட இருக்கலாம். லைட்டும் அந்த சின்ன பொண்ணு ஒரு எத்துக்கு போறாங்க. இவங்களுக்கு ஒரு மிஷின் படி ஒரு கேஸ்ல தேடி போனோம். ஆனா அங்க ஒரே பனிமூட்டமா இருக்கா. சோ இதனால இவங்க போற இடம் அது வந்து என்ன இடம்னே அவங்களுக்கு தெரியல. லீனா கிட்டயும் அவன் கத்தி கேட்கறான், லீனா உனக்கு வந்து தெரியுதா, அதாவது நம்ம எங்க இருக்கோன்னு. நம்ம வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நல்லா ஊத்து பார்த்தா அந்த பயங்கரமான கேஸ்ல இருக்கு. லீனா அப்படியே பாஸ்ட்டுக்கு போது இவங்களுக்கு எப்படி இந்த மிஷின் கிடைச்சது நம்மளுக்கு காட்டுறாங்க. உங்களுக்கு ஒரு மிஷின் கிடைச்சிருக்கும், அது தேடி கில்டுக்கு வருவாங்களா. கில்டுல என்ன விஷயம் கேட்கும் போது இப்பதான் அந்த பொண்ணே சொல்றா, நீங்க வந்து ஹேண்டில் பண்ண போற விஷயம் அது ஒன்னும் சாதாரணமான விஷயம் இல்ல. ஏன்னா அதுக்கு பின்னாடி ஒரு மாஸ்டர் இருக்கா, இல்ல இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கான்னு எங்களுக்கு சரியா தெரியல. இவங்களுக்கு இதை கேட்கும் போது எதுவுமே புரியல. இப்பதான் அந்த பொண்ணே விளக்குறா. என்ன விஷயம்னா 2 மாசத்துக்கு முன்னாடி இது ஆரம்பிச்சுதான். இதுவும் மாண்டிஸ் வேலி. அங்க ஒரு பாட்டியும் மிஷினுக்காக போச்சு. ஆனா அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு எங்களுக்கு தெரியல. அதுக்கப்புறம் அவங்க வரவே இல்லை. அவங்க காணாம போனக்கு அப்புறம் நாங்க வந்து ஒரு பாட்டி அனுப்பினோம். 1 மாசத்துக்கு அப்புறமா உங்களையும் ஆளை காணோம். இதே மாதிரி மிஸ்டீரியஸா 18 பேர் காணாம போனாங்க. அந்த லிஸ்டையும் அவ கொடுக்குறா. அதை பார்த்து லீனா ரொம்ப ஆச்சரியமாகறா. காணாம போனவங்க எல்லாருமே நம்ம லீனா மாதிரி பெரிய பெரிய அட்வென்ச்சரர் தான். ஆனா இப்ப என்ன விஷயம்னா அவங்க எப்படி அவங்க காணாம போறாங்க அதுதான் தெரியலையா. நான் இவங்க கிட்ட என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குன்னா அவங்க வந்து வேறமா அங்க போறாங்க, அவ்வளவுதான் இவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு இவங்களுக்கு தெரியலையா. இந்த கேஸ்ல வந்து ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பில் பண்ணாங்களாம். நான் அதை கட்டினவரும் எந்த போயிட்டாரு, அவருக்கு என்ன பவர் இருந்தது அது கூட அவங்களுக்கு தெரியலையா. அதே மாதிரி உங்களோட மிஷன் என்னன்னா அங்க போய் நீங்க பார்க்கணும், அதாவது எத்தனை பேர் காணாம போனாங்களோ உங்க எல்லாரையுமே நீங்க கண்டுபிடிக்கணும், அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு நீங்க சொல்லணும். அதுக்காக தான் நீங்க போகணும். ஆனா லீனாக்கு இது சுத்தமா பிடிக்கல. இந்த மிஷின் இது வந்து ஏ ரேங்க் பி ரேங்க், அந்த பாட்டியே போய் அவங்களாலே எதுவும் பண்ண முடியல. நாங்க வந்து அங்க போய் என்ன பண்ண முடியும், அதேதான் எங்களால எதுவுமே பண்ண முடியாது. எங்களுக்கும் மேல இருக்கவங்க உங்க வந்து ஆர்டர் கொடுத்தனால நீங்க வந்து போய் தான் ஆகணும். லீனாக்கு அங்க ரொம்ப பயமா இருக்குமா. ஆனா லைட்டுக்கு அப்படி இல்ல, அது ஒரு வேலை ரீஜன்.
இருந்துச்சுனால அதெல்லாம் அவன் பார்த்ததே இல்ல. அதனால அவன் ஆர்வமா ஒத்துக்கிறான் நம்ம வந்து போகலான்னு. இந்த சைடு அந்த சின்ன பொண்ணு சொல்றான் ஆமா நம்ம போகலாம், அங்க ஏகப்பட்ட பீஸாவும் நம்மளுக்கு கிடைக்கும். கேட்டோடனே அந்த கில்டு பொண்ணு ஷாக் ஆகுறா. அட இந்த பொண்ணு உங்க கூட போக போறாளா என்ன? ஆமா ஆமா இவளும் போக போறா, ஏன்னா இவகிட்ட அப்ரைஸ்ல அந்த ஸ்கில் இருக்கு. அப்போனா இவ வந்து அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டாளா, அதுவும் இத்தனோண்டு வயசுல. அது தெரியாதனமா இவ சாப்பிட்டுட்டா. இதுக்கப்புறம் அவங்க போக ஆரம்பிக்கிறாங்களா. போகும்போது எப்படி போலான்னு பேசுறாங்க. கில்டுலயே சில பல ஹார்ஸ் இருக்குமா, அது வழியா அவங்க போகலாம் அப்படின்னு டிசைடும் பண்றாங்க. இதுக்கப்புறம் அவங்க ஃபைனலி அந்த இடத்தை தேடி போறாங்களா. அங்க போற வழியில அவன் சொல்றான் நீ கீழே ஒண்டி பார்க்காத ஆலியா, இவங்க போற இடம் ஒரு வேலையா, அதனால கீழே விழுந்தா அவ்வளவுதான். போற வழியிலே அவன் கேஸ்ல பத்தி பேசுறான். அந்த கேஸ்ல அவங்க எப்படி வாங்கியிருப்பாங்க, ஏகப்பட்ட பணம் வந்து அவங்களுக்கு தேவைப்படும்ல. பணத்தை பத்தி எல்லாம் கவலைப்பட தேவையில்ல. ஒரு ஹை ரேங்க் அட்வென்ச்சரரா இருக்கும்போது ஈஸியாவே நம்மளால நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும். நான் சில பல மாசத்துக்கு முன்னாடி தான் ஒரு வீடியோ வாங்கினேன். ஓ அப்படியா, ஒரு மிகப்பெரிய வீடை வாங்கி பக்கத்திலேயே ஃபார்ம்லாம் இருக்க மாதிரி நான் கட்டுவேன். அப்படின்னா அதே மாதிரி அந்த வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட கேண்டிஸும் இருக்கணும். இப்படி குதிச்சு சொல்லுவாளா, தெரியாதனமா காலு ஸ்லிப் ஆயிடுது. அங்க ஆலியா விழும்போது எல்லாருமே அங்க விழுந்துறாங்க. ஆனா நல்ல வேலை ஹீரோ அந்த காத்தோட மொமெண்டத்தையும் அவங்க விழுறதுக்கான டைமிங்கையும் நோட் பண்ணி எப்படியும் அங்க காப்பாத்திடுறான். கீழே வந்து பார்த்தா ஏகப்பட்ட மாஸ்டர்ஸும் இவங்களை நோக்கி வருது. பரவாயில்ல மாஸ்டர்ஸ் ஃபைனலி வந்துச்சு. அங்க லைட்டும் அப்படியே தாக்குறானா. இப்பதான் நல்லா உத்து பாக்குறாங்க. லைட் அங்க பாரு, அங்க இருக்கிற எல்லாருமே மாஸ்டர் இல்ல, எல்லாருமே இங்க வந்து மாட்டிக்கின அட்வென்ச்சரர். அவங்க தான் ஜாம்பியா இங்க அலையறாங்க. அங்க இப்பதான் ஆலியாவே சொல்றா அவங்க எல்லாருக்கிட்டையும் நம்மள மாதிரியே ஸ்கில்ஸ் இருக்கு. இதெல்லாம் கேட்டோன்னே நம்ம லைட்டும் அப்படியே நிக்கிறான். அவனுக்கு என்ன பண்ணும் தெரியல. ஒரு ஜாம்பியா உன்னை கடிக்கலான்னு வந்து, ஆனா நல்ல வேலை லீனா வந்து காப்பாத்துறா. நல்ல வேலை லீனா நீ வந்து காப்பாத்திட்ட, இல்லனா எனக்கு என்ன ஆயிருக்கும். பரவாயில்ல எனக்கு புரியுது எதுக்காக நீ அவங்கள கொல்லலன்னு. ஏன்னா அவங்க மனுஷங்க தானே. இவங்கள அப்படியே விட முடியாது. இவங்களோட சோல் இன்னும் அவங்களுக்குள்ள மாட்டின்னு தான் இருக்கு. அவ அழிக்கும் போது அந்த ஜாம்பிக்கு கொஞ்சம் அங்க நிம்மதியா இருந்திருக்கும். அதாவது இப்பயாச்சும் நம்மளால போக முடியும்னு. ஏகப்பட்ட ஜாம்பி இதே மாதிரி இவங்களை நோக்கி வர ஆரம்பிக்குதா. அதனால அந்த மேன்ஷனுக்குள்ள போறாங்க. உள்ள பார்த்தா ஆல்ரெடி ஏகப்பட்ட ஜாம்பி இருக்கு. அது எல்லாத்தையுமே லீனா அப்படியே தாக்குறா. தாக்கும் போதே நம்ம ஹீரோவும் யோசிக்கிறான் லீனாக்கு உண்மையிலேயே நிறையவே திறமை இருக்கு. அங்க இருக்கிற ஆப்போனன்ட்டுக்கு ஏத்த மாதிரியே இவ தாக்குறா. இப்ப ஸ்கெலிட்டன்னா முதுகுல தாக்குறது, இதுவே ஹியூமன்னா ஹார்ட்ல தாக்குறது. இதே மாதிரி தாங்க எல்லாரையுமே அவ தாக்குறா. ஹீரோவும் அவனோட ஸ்கில்ல பத்தி யோசிக்கிறான். இன்னமும் ஸ்வாட் கார்டு இன்னமும் அந்த ஸ்கில்ல அவன் மாஸ்டர் பண்ணல. ஆனா நம்ம லீனா அப்படி இல்ல. ஏகப்பட்ட ட்ரைனிங்கும் ஏகப்பட்ட பேட்டில்ஸும் இருக்கா. அதனால தான் அவளால பயங்கரமா தாக்க முடியுது. ஆனா நானும் இப்படி இருக்க கூடாது, நானும் எப்படியாச்சும் ஸ்ட்ராங் ஆகணும். ஒரு ஜாம்பியும் சரி ஸ்கெலிட்டனையும் சரி ரெண்டுத்தையுமே பயங்கரமா தாக்குறான். இந்த சைடு ஆலியாவை ஒன்னு தாக்க வருமா. நல்ல வேலை லீனா வந்து காப்பாத்துறா. லீனா நீ உண்மையிலேயே வேற லெவலு. அங்க லீனாவும் சொல்றா நீ வந்து கவலைப்படாத, உனக்கும் இதை நான் சொல்லி தரேன். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க செகண்ட் ஃப்ளோருக்கு வராங்க. ஏன்னா ஏகப்பட்ட ஜாம்பிங்க எங்கல இருந்து ஒதுனே தெரியல. உங்க போஸ்டர்ல பார்த்தது ஏதோ ஒரு 18 தான், ஆனா இங்க இருக்கிறது ஏகப்பட்டது. போற வழியில அந்த ஓனரோட போட்டோவையும் அவன் பாக்குறான். இந்த சைடு ஒரு பொண்ணை காட்டுறாங்க. ஃப்ரூட் மாஸ்டர் லைட், நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன், நீ வந்து எப்படி சாக ஆசைப்படுற. இந்த சைடு அங்க லைட்டும் மத்தவங்களும் அங்க ஓடி போவாங்களா. திடீர்னு ஒரு மாஸ்டர் இவங்க மேல தாவுது. நல்ல வேலை லீனா எப்படியோ வெட்டிரா. ஆனா பின்னாடி பார்த்தா ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இதே மாதிரி வர ஆரம்பிக்குது. நம்மள இது சுத்து போட பாக்குது. அப்போ முன்னாடி ஒண்ணு வந்தது, அது இன்னும் ஒரு ட்ராப்பா. உங்களுக்கு இன்னமும் தெரியல இந்த மாஸ்டர்ஸால எப்படி யோசிக்க முடியுதுன்னு. அப்புறம் தான் அவன் நல்லா அனலைஸ் பண்ணி பாக்குறா. இவங்கள யாரோ ஒருத்தங்க டேம் பண்ணிருக்காங்க. ஹீரோ முன்னாடி பார்த்தா அங்க ஏகப்பட்ட த்ரெட் இருக்கு. அது நல்லா பார்க்கும்போது அது ஒரு ஹாலை நோக்கி போகுது. அதாவது அது ஒரு டான்ஸ் ஆடுற இடமா தான். உள்ள போனா ஒரு பொண்ணோட வாய்ஸும் வந்து லைட் நீ ஃபைனலி வந்துட்ட, உனக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன். என்னோட பேர் என்னன்னா டிராண்டினா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிருந்தேன் லைட். உங்க லைட்டுக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னே எதுவும் புரியல. ஆமா நீ இங்க இருக்கிற ஒரு சர்வைவரா, உன்னை பார்க்கும்போது அப்படி தெரியல. ஆனா அந்த பொண்ணு அப்ரைசல் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது இந்த பொண்ணு கிட்ட நெக்ரோமென்சி அப்படின்னு ஒரு ஸ்கில் இருக்கு. வச்சு ஸ்பிரிட்ஸையும் சரி செத்து போன சடலம் அது எல்லாத்தையுமே இவளால கண்ட்ரோல் பண்ண முடியும். லைட்டும் கேட்கறான் ஏய் எனக்கு வந்து தெரியும் எங்களை மாதிரி நீயும் கில்டு வழியா தானே இங்க வந்திருக்க. ரெண்டு பேரும் பண்ண வேண்டிய மிஷின் வந்து ஒன்னு தான் நினைக்கிறேன். நம்ம ஏன் ரெண்டு பேருமே ஒன்னா ஒர்க் பண்ணக்கூடாது. நான் அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே அவ பயங்கரமா தாக்க ஆரம்பிக்கிறான். எனக்கு என்ன பைத்தியமா, ஏன் எப்படி நீ பண்ணிருக்க. ஏன்னா நான் உனக்கு கொல்றதுக்கு தான் வந்திருக்கேன். ஏன்னா எனக்கு அப்படிதான் ஆர்டர் கிடைச்சிருக்கு. என்னது யாரு, அது ஒரு சீக்ரெட். ஏன்னா அவங்க எனக்கு கொடுத்துருக்காங்க. அது அவங்களா, யார் அது வந்து நிறையவே டைம் ஆக்குறீங்க. எனக்கு வந்து இது கடுப்பா இருக்கு. நான் வந்து உங்க கூட விளையாட போறேன். அப்படியே அவ ஏகப்பட்ட அண்டெட்ஸை ஏவி விடுறா. அவங்க எல்லாருமே அது கூட சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இது எல்லாத்தையுமே கொல்லலாம். அந்த பொண்ணு அங்க சொல்றா லீனா நான் வந்து உன்னை அப்புறமா பாத்துக்கிறேன், நீ அந்த சைடு போய் டான்ஸ் ஆடு, ஃபர்ஸ்ட் இவன் கூட விளையாடலான்னு இருக்கேன். இந்த சைடு அதே மாதிரி அங்க எல்லா மாஸ்டர்ஸையும் அவன் கொல்ல ஆரம்பிக்கிறான். அங்க லீனா சைட்ல பார்த்தா ரெண்டு பேர் வராங்க. அவங்களும் ஒரு அண்டெட் தான். இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். அப்புறம் தான் பார்த்தா தெரியுது அந்த போஸ்டர்ல பார்த்தா ரெண்டு பேரு அவங்களும் இங்க வந்து இறந்து போய் ஒரு அண்டெடா மாறிட்டாங்க. லீனா நீங்க பாத்துருக்கணும், ஏன்னா அவங்க கிட்ட ஸ்கில் இருக்கு. அந்த பையன் கிட்ட கிளாஸோட ஸ்கில் இருக்கு. அதே மாதிரி அந்த பொண்ணு அவகிட்டயும் நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா அவளோட பவர் என்னன்னா அவளே அவளால ஸ்பிளிட் பண்ண முடியும். அதாவது ஒரு மிரர் மாதிரி தான் ரெண்டு பேர்கிட்டயும் ஒரே எபிலிட்டி இருக்கும். இதெல்லாம் சொல்லும் போது அந்த பொண்ணுக்கு ரொம்ப கடுப்பாகுமா. ஏய் முதல்ல இந்த பொண்ணை முடிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள லைட் அங்க காப்பாத்திடுறான். இதனால இவங்க ரெண்டு பேருமே தனித்தனியா பிரிறாங்க. லைட்டும் ஏகப்பட்ட ஜாம்பிஸை கொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த சைடு லீனாக்கு எதுவுமே புரியல. ஏன்னா இதுங்க வந்து சொல்ல போனா நம்ம லீனாவோட ஃப்ரெண்டு தான். ஸ்டார்டிங்ல நம்ம லீனாக்கு ஃப்ரூட் கிடைக்கும் போது இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா
பண்ணாதாங்க. அதாவது நம்ம லீனாக்கு ஹெல்ப் பண்றது, இன்னமும் உயரத்தை அடைய வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தை இவங்க 2 பேரும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் இங்க வந்து மாட்டிக்கினாங்களா, லீனாவால எதையுமே பண்ண முடியல. ஏன்னா இவங்களை கொல்றதுக்கு அவளுக்கு மனசே வரல. அதனால அதே விஷயத்தை தான் அவ யோசனை இருக்கா. அதனால லீனா ஃபர்ஸ்ட் அந்த த்ரெட்டை வெட்டுறா. இதனால அதுங்க ரெண்டும் கம்முனா இது அவங்க 2 பேரும் ஏதோ ஒரு விஷயத்தை இவளுக்கு சொல்ற மாதிரியே தோந்து, வந்து பண்ற விஷயம் இது தப்பு இல்ல. ஏன்னா எங்களோட ஜேர்னி இது வந்து இங்கே முடியுது. இப்போ எல்லா ஃபியூச்சரும் உன் கையில தான் இருக்கு. இதனால மனசை கல்லாக்கிட்டு அங்க பெயினே இல்லாம கொல்லணும்னு சொல்லி அப்படியே வெட்டிடுறா. என்ன மன்னிச்சிருங்க, ஆனா நான் இதை பண்ணிதான் ஆகணும். சைடு அவளுக்கு இன்னமும் தெரியல ஆலியாவும் லைட்டும் எங்க இருக்கான்னு. சைடு அங்க ஆலியாவை ப்ரொடெக்ட் பண்ணுன்னு சொல்லி அங்க வர மாஸ்டர்ஸ் அப்படியே அவன் கொள்றான். அவ்வளவுதான் ஜாம்பியை கொன்னாலும் அதுங்க வந்துகினே இருக்கு. அதனால அவனுக்கு இன்னமும் டவுட் கிரியேட் ஆகுது. பக்கத்துல எந்த விதமான சுடுகாடும் இல்ல. அதே மாதிரி இது ஒரு கேசல், இங்க வந்து எப்படி இத்தனை பேர் இறக்க வாய்ப்பு இருக்கு. இதனால அவ அப்ரைசல் பண்ணி பார்க்க சொல்றா. அங்க இதெல்லாம் பாக்குற அந்த பொண்ணு சொல்றா, நான் நினைச்ச மாதிரியே நீங்க எல்லாருமே ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கீங்க. ஆனா இந்த பொண்ணு இருக்கிற வரைக்கும் எனக்கு பிரச்சனை தான். அங்க தாக்க போனா நல்ல வேளை நம்ம ஹீரோ காப்பாத்துறான். என்ன நீ வந்து இப்படி ஒரு கோழியா இருக்க, போய் இந்த சின்ன பொண்ணை கொல்றதுக்கு பாக்குற, எனக்கு தடையா இருக்கா, அதனால நான் கொல்ல பாக்குறேன். இன்னமும் அங்க ஏகப்பட்ட ஜாம்பி சோதா. சடனா நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியாவும் வந்து ஆலியாவை மேலே ஏறிக்க சொல்றான். அவ்வளவுதான், இது வந்து ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இப்படி பண்ண ஒண்டி ஜாம்பிஸ் எல்லாத்தையும் உன்னால தோக்கடிக்க முடியுமா? இல்லையா, என் மேல ஏறு. அதே மாதிரி அவ ஏறிக்கிறான். அங்க அப்ரைசல் பண்ணி பார்க்கும்போது அவளுக்கு புரியல, எதுக்குன்னு தெரியல. இந்த அண்டட் மாஸ்டர் அதுங்க வந்துகினே தான் இருக்கு. ஒரு கட்டத்துல அங்க லைட்டுக்கும் புரியுது. இதனால அவன் மேலே ஏறி பாக்குறான். நான் ஒரு நல்ல வியூ கிடைச்சா எப்படி இந்த மாஸ்டர் வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இந்த வியூ வந்து உனக்கு நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. ஆனா அவனுக்கு ரொம்ப கை வலிக்க ஆரம்பிக்குதா? அங்க ஆலியாவும் சொல்றா, நான் ஒன்னும் அவளுக்கும் வெயிட் இல்ல, ஆனா வரும்போது பீஸாவும் ஸ்நாக்ஸும் நிறையவே சாப்பிட்டேன். இப்ப அது ஒன்றும் முக்கியம் இல்ல, இதுக்கான காரணத்தை நீ கண்டுபிடி. அங்க நல்லா தேடி பார்க்கும்போது ஒரு பர்சன் இருக்கான். அது வேற யாரும் இல்ல, இந்த பில்டிங்கை கட்டின அவரு தான். அவருக்கு ஒரு ஸ்கில் இருக்கு, அது வழியா தான் அண்டெட்ஸை அவரால் சமன் பண்ண முடியுது. இப்படி இவங்க அதை கண்டுபிடிச்சோன்னே அப்படியே சைல பாக்குறாங்க. அங்க ஒரு வித்தியாசமான மாஸ்டர் இருக்கு. அது என்னது? அதுவா, அது ஒரு சோல் ரீப்பர். அது கிட்ட நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். அதோட ஏதாச்சும் ஒரு பகுதியோ இல்ல ஏதாச்சும் ஒரு லிக்விட் தொட்டாலோ அவ்வளவுதான், நீங்களும் அண்டெட்டா மாறுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. அது அப்படியே தாக்குதா, அங்கல இருந்து தப்பிக்கிறா. அப்பதான் லைட்டுக்கே புரியுது, இந்த மாஸ்டர் இது வழியா தான் இங்க யாரு வராங்களோ அவங்கள அண்டெட்டா இதெல்லாம் மாத்த முடியுது. இதை கண்ட்ரோல் பண்றதும் அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணு கிட்ட ஒரு அட்வென்ச்சரர் மாட்டிருப்பான். அது வழியா தான் இந்த பொண்ணால இந்த ரீப்பரை கண்ட்ரோல் பண்ண முடியுது. அவரும் இதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய அட்வென்ச்சரரா இந்த ஒரு பாவம் அவரே ஒரு அண்டெட்டா மாறிட்டாரு. அங்க இதை பத்தி தான் ஹீரோவும் யோசனை பண்ணா. அங்க அந்த பொண்ணு சொல்றா, உனக்கு வந்து என்னதான் யோசிச்சாலும் இதுக்கான பதில் வந்து கிடைக்காது. ஏன்னா நீ வந்து இந்த உலகத்தோட அந்த ஜொலிக்கிற அந்த பகுதியை ஒண்டி தான் பாக்குற. உனக்கு என்ன தெரியும்? டோபா ஸ்கில்ஸை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. எந்த மாதிரி ஸ்கில்னா அது ஒன் ஆஃப் த இவரோட ஸ்கில்னே சொல்லலாம். இவரால ஏகப்பட்ட மாஸ்டருங்களை சமன் பண்ண முடியும். ஸ்டார்டிங்ல இவரை ஒரு ஹீரோவா அப்படி எல்லாருமே பாராட்டாங்க. ஒரு நாள் இவர் வந்து அவரோட இதயத்தை மாத்தி அந்த டவுன்ல இந்த மாதிரி பயங்கரமான மாஸ்டர்ஸை ஏவி விட்டா எல்லாருமே பயப்பட ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் இவரு மேல கவர்மெண்ட் வந்து பவுண்டியை வைக்கும், இவரை தோத்த ஆரம்பிக்கும். இப்ப யோசிச்சு பாரு, அவர் வந்து எதுவுமே பண்ணலனாலும் கண்டிப்பா இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் அவரு இந்த மாதிரி ஒரு தனியான வீட்டுக்குள்ள வாழ ஆரம்பிச்சாரு. அந்த டைம்ல தான் இந்த கில்டு வந்து சில பல ஆளுங்களை இங்க எவ்வளவு மாஸ்டர் இருக்கு அப்படின்னு சர்வே எடுக்கிறதுக்கு அங்க அனுப்புனாங்க. அந்த டைம்ல வந்தவங்க எல்லாருமே ஒரு அசஷன் தான். உங்களை பார்த்தோன்னே ஏகப்பட்ட ஆளுங்க வராங்கன்னு சொல்லி இவரும் இந்த மாஸ்டரை சமன் பண்ணாரு. ஆனா அவங்களோட எண்ணிக்கையை பார்த்து இவரு கீழே இறங்கினாரு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஆயிருக்கும். இதை பத்திலாம் கில்டு வந்து எங்களுக்கு சொல்லவே இல்லையே. சரி, பேசுனது போதும், உன்னோட கதையும் முடிக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா நான் வந்ததே அதுக்காக தான், உன்னை அப்படியே மொத்தமா முடிக்கணும்னு. இதுக்காக என் கிட்ட ஒரு ஸ்கில் இருக்கு, நெக்ரோமான்சி. ஒரு சமன் பண்ண எல்லா விஷயத்தையும் என்னால கண்ட்ரோலும் பண்ண முடியும். அப்படியே தாக்கவதா அங்க அந்த விஷயத்தை தான் அவன் யோசிக்கிறான். என்கிட்ட இருக்கிற ஸ்கில் இது வந்து ஃப்ரூட் மாஸ்டர். இதை வச்சு என்னால இன்ஃபினிட்டா நிறைய ஸ்கில்ஸை அடைய முடியும். அப்படி அடைஞ்சா எல்லாருமே என்ன கொண்டாடுவாங்க. ஆனா ஒரு நாள் இதே மாதிரி அந்த டோபா ஸ்கில் கிடைச்சா என்னையும் எல்லாருமே ஒதுக்கி தான் வைப்பாங்க. இப்படி இவன் யோசிக்கிறானா அங்க ஏகப்பட்ட மாஸ்டர்ஸ் வந்து இவனை தாக்க ஆரம்பிக்குது. அங்க தப்பிக்கும் போதே சொல்றான், இப்போதைக்கு நான் தப்பிக்கிறதுக்கும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் தான் யோசிக்கணும். நீ என்ன பண்ணு, இந்த மாஸ்டர்ஸோட மூமெண்ட்டையும் அதுங்க என்னென்ன பண்ணுன்னு அப்சர்வ் பண்ணு. ஏன்னா அதுங்களால ஒரே மூமெண்ட்டை தான் பண்ண முடியும், ஒரே அட்டாக் அதை தான் பண்ணும். இது வரைக்கும் அதுங்களுக்கு ஆர்டர் கிடைக்கிற வரைக்கும். ஓ பரவாயில்லையே, நீங்க வந்து கண்டுபிடிக்கிறீங்களா? ஆனா நான் இதுக்கு மேலே இதை விட்டு வைக்க போதில்ல. அப்படியே அவ ஏகப்பட்ட மாஸ்டர்ஸை ஏவி விடுறா. ஆனா லைட் அப்படியே குதிக்கிறானா. இதை பார்த்து அவ ரொம்ப ஆச்சரியமா வரா. ஓ அப்பனா நீ குதிச்சு தாக்க போறியா? ஆனா இப்படி யோசிக்கும் போது லீனா பின்னாடி வரா. இதை பார்த்து அவ ரொம்ப ஆச்சரியமா வரா. சீக்கிரம் சோல் ரீப்பர் அவளை நீ குள்ளு. ஆனா லீனாவோட டார்கெட் ஒன்னும் அந்த பொண்ணு இல்ல, அந்த சோல் ரீப்பரை அப்படியே வெட்டி போடுறான். இதனால அது அழிஞ்சு போது இதை ஒரு வாய்ப்பாச்சு. பர்சனையும் அவன் வெட்டி விடுறான். நான் இந்த ஸ்கில்ல வெறுக்கிறேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. அதே மாதிரிதான் நீயும் கண்டிப்பா வெறுப்ப. இல்ல அப்படிலாம் இல்ல. ஆனா அந்த பொண்ணு இதுக்கு விட்டு கொடுக்கல. அங்க அந்த பொண்ணும் அவரு மறைய போறாருல, அதுக்குள்ள ஒரு மிகப்பெரிய ஸ்கில்ல யூஸ் பண்ண பாக்குறா. அங்க இதனால ஒரு பெரிய வளையமோ கிரியேட் ஆகுது. அங்க லீனாவும் சொல்றா, நான் உன்னை கொல்றதுக்கு விரும்பல, என்கிட்ட ஏகப்பட்ட கொஸ்டின் இருக்கு. நான் அதுக்குள்ள அந்த வளையத்துல இருந்து ஏதோ ஒரு மிகப்பெரிய டிராகன் வந்தா அவர் வந்து மஞ்சு போயிறாரு. ஆனா அந்த மிகப்பெரிய மாஸ்டர் அது வந்து சமனாயிது. அதை பார்த்து அந்த பொண்ணுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஆனா அந்த பொண்ணியே தாக்கிது அந்த மாஸ்டர் சைடு. அவங்களுக்கு எதுவுமே புரியல. ஏன்னா அவ்வளவு பெரிய
பெரிய மாஸ்டர் வரைக்கும் எஸ் ரேங்க் அட்வென்ச்சரர் அவங்களாலேயே இதை தோக்கடிக்க முடியல. ஏன்னா அதோட ஸ்கேல் ரொம்ப டஃபா இருக்குமா. ஆனா அதெல்லாம் கண்டுக்காம லைட்டு தாக்க போறான். அவனோட ஸ்கில்லை நம்பி அவன் தாக்குறான். இருந்தாலும் அது உடஞ்சு போறது தான் மிச்சம். இதே மாதிரி தான் இப்பதான் அவன் சொல்றான். நான் தான் சொன்னல, முட்டாள்தனமா நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. ஏன்னா அதோட ஸ்கேல் அது வந்து அந்த அளவுக்கு ரொம்ப பலமா இருக்கு. அதே மாதிரி நீங்க என்னதான் அட்டாக் பண்ணாலும் அதை ஈஸியாவே அதால தடுக்க முடியும். லீனாவும் யோசிக்கிறா, இப்ப வேற வழியில இவங்க 2 பேரை காப்பாத்தணும்னா அதை ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். இவங்க 2 பேரும் சேஃபா இங்கிருந்து தப்பிக்கணும். இந்த சைடு அந்த பொண்ணு அவ்வளவு சந்தோஷமா வரா. எப்படியோ இந்த மாஸ்டரை நான் சமன் பண்ணிட்டேன், இது என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்படி இவ சொல்லும் போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க இவ்வளவு தூக்கின போறாங்க. சைடு அந்த குட்டியும் ஒரு ஃப்ரூட்டை தத்தா. இதனால இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது, ஃப்ரூட்டை சாப்பிட்டா இன்னமும் இவனுக்கு ஸ்கில் கிடைக்கும்ல. நான் லீனா வேணான்னு சொல்றேன். ஏன்னா யாருக்கு தெரியும், ரொம்ப கொடூரமான ஸ்கில் கிடைக்கலாம். நான் ஒண்ணுமே உதவாத ஸ்கில் கிடைக்கலாம், இல்லனா டோபோ ஸ்கில் கிடைக்கலாம், இல்லனா இந்த ஸ்வாட் கார்டு இதை வந்து இன்டர்ஃபியர் பண்ற மாதிரி ஏதாச்சும் ஸ்கில் கிடைச்சா யோசிச்சு பாரு. நான் லீனா உனக்கு தெரியல, இப்போ நம்மளோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. இப்போ இதை விட்டா நம்மளுக்கு வேற வழி இல்ல. அப்படியே அவன் சாப்பிட ஆரம்பிக்கிறான். அவனோட உடம்பு திரும்ப ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. இந்த சைடு அந்த டிராகனும் அவளை தாக்க அவ அப்படியே சைடா போய் விழுறா. இல்லையா, நான் அனலைஸ் பண்ணி பாரு, என்ன ஸ்கில் அது, பக் ரெசிஸ்டன்ஸ். இதை வச்சு அந்த டிராகனை தூக்கடிக்க முடியுமா? வாய்ப்பே இல்ல, இதை வச்செல்லாம் தூக்கி அடிக்க முடியாது. இந்த சைடு லீனா தான் அங்க போறான்னு இருக்கா. அங்க அவன் கிட்டயும் வேற வழி இல்ல. இல்லையா, இன்னமும் 2-3 எனக்கு கொடு. இப்ப எப்படியாச்சும் அந்த டிராகன் கிட்ட நம்ம தாக்கு பிடிக்கணும். வேணா, நீங்க வந்து அப்படி பண்ணக்கூடாது. திடீர்னு இதே மாதிரி ஏதாச்சும் ஸ்கில் கிடைச்சா இப்ப வேற வழி இல்ல. இதனால அவன் அப்படியே அதையும் சாப்பிடுறான். அதுல அவனுக்கு 2 ஸ்கில் கிடைக்குது. அதுல ஒண்ணு பூனைகளை அவன் அட்ராக்ட் பண்ற ஸ்கில். எனக்கு உங்களை பார்க்கும்போது ஜெலஸா இருக்கு. இது வந்து எனக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருக்கும். பூனைகளை என்னால அட்ராக்ட் பண்ண முடியும். சரி, அதை விட இன்னொன்னு, அது உங்களோட வெப்பனை இன்னமும் ப்ரோக் ஆகாம பாத்துக்கும். அட இது என்ன பிரயோஜனம், வெப்பனே ஓஞ்சு போயிடுச்சு. இப்ப எனக்கும் வேற வழி இல்ல, இன்னொன்னு நான் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். ஆனா என்னோட பாடி தாங்குமான்னு தெரியல. எனக்குள்ள ஃபயர் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது. விட்டா நான் வந்து அவ்வளவுதான். இந்த ஃப்ரூட்டை நம்பி தான் நான் இருக்கேன். அது ஒண்டி வின்னரா இல்லைன்னா அவ்வளவுதான். இந்த சைடு லீனா தாக்குனா அவளோட கத்தியே உடஞ்ச போது. இந்த மாதிரி ஒரு ஸ்கேல நான் பார்த்தது இல்ல. சீன்ல லைட்டை கட்டுறாங்க. அவன் கடைசியா ஒரு ஃப்ரூட்டையும் சாப்பிடுறான். இதனால அவனுக்கு ஒரு ஸ்கில்லும் கிடைக்குது. இந்த சைடு லீனாவையும் அது பயங்கரமா தாக்கிது. லீனா, உனக்கு வந்து எதுவுமே ஆகல, மன்னிச்சிரு. நான் வந்து ரொம்ப நேரம் உன்னை வெயிட் பண்ண வச்சுட்டேன்னு நினைக்கிறேன். அங்க என்ன ஸ்கில் கிடைச்சது நம்மளுக்கு தெரியல. அங்க லைட்டும் சொல்றான், நான் வந்து இதை பாத்துக்கிறேன். இந்த சைடு அந்த சர்ச்சில் இருக்க அந்த லேடிக்கும் இந்த விஷயம் தெரிய வருது. இதுக்கப்புறம் அவங்க இப்பதான் லீனாவே கேட்கிறான், ஆமா அவனுக்கு என்ன ஸ்கில் கிடைச்சிருக்கு. இப்போ அவனுக்கு கிடைச்ச ஸ்கில் இது வழியா ஒரு குட்டி ஃபேரியை வச்சு இந்த கிரியேச்சரா இருந்தாலும் அதை அப்படியே தூங்க வைக்க முடியுமா. அதை அப்படியே ட்ரை பண்றானா அந்த இடமே ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கு தூக்கம் வரக்கூடாதுன்னு ரேம்பேஜா போகுதா. இந்த இடத்தையே அது நாசமாக்க ஆரம்பிக்குது. சைடு அங்க லைட்டும் கேட்கறான், இது என்னால எவ்வளவு மீட்டருக்குள்ள யூஸ் பண்ண முடியும்? உங்களால 3 மீட்டருக்கு ரொம்ப நெருக்கமா இருந்தா இதை பயன்படுத்த முடியும். அதே மாதிரி அது மேல ஸ்கேல்ஸ் இருக்கனால அவளுக்கும் அது தூங்க மாட்டுது. இதனால லைட் அங்க இருக்கிற ஸ்வாட அப்படியே தூக்கி போடுறான். அதுல அவனோட ஸ்வாட் கார்டு அந்த ஸ்கில்லையும் பயன்படுத்த அது ரொம்ப ஹார்டா மாறி அது அப்படியே எல்லாத்தையுமே உடச்சின்னு போகுது. ஒரு வாய்ப்பா வச்சு அப்படியே அந்த டிராகன் மேல ஏறி அந்த ஸ்கில்ல பயன்படுத்துறானா. அதனால அந்த டிராகன் அது அப்படியே மாங்கி போய் தூங்கிது. என்னதாவது தூங்கி இருந்தாலும் அந்த இடமே உடைய ஆரம்பிக்குது. அங்க லீனாவும் கீழே ஏதோ ஒரு விஷயத்த பாக்குறா. அதை எடுத்துட்டு டக்குன்னு வெளியில ஓடி வரா. வந்து கவலைப்படாத லீனா, நம்ம திரும்ப போயிட்டு நம்மளோட ரிவார்டை வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் நல்ல சாப்பாடை நம்ம சாப்பிடலாம். இதுக்கப்புறம் அவன் போகும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதா. இருந்தாலும் அவன் கட்டி போச்சுக்கிறான். அப்படியே அவன் போகவும் ஆரம்பிக்கிறான். இதே மாதிரி அவங்க டவுனுக்கும் வராங்க. காட்ஸ் கிட்டே சொல்ல அவங்க வந்து ஓபன் பண்ணி வர்றாங்க. ஆனா நம்ம லைட்டால அங்க தாக்கு படிக்க முடியல. ஆளு அப்படியே மாய்ங்கிறானா. அங்க ஆலியாவும் சரி லீனாவும் சரி அங்க பதறி போயிடறாங்க. லைட், உனக்கு என்ன ஆச்சு? உனக்கு வந்து எதுவுமே இல்ல, பேச லைட், என்ன ஆச்சு உனக்கு? இதுக்கப்புறம் அந்த சர்ச்சோட சீனை காட்டுறாங்க. அங்க பார்த்தா அந்த பொண்ணோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அங்க அதே பர்சன் கிட்ட அவ கேக்குறா, ஆமா அங்க என்ன ஆச்சு? ரூட் மாஸ்டரை பத்தி கேக்குறியா? நான் வந்து ரொம்ப ஆச்சரியமாயிட்டேன். அந்த டிராகனையே தோக்கடிச்சிட்டான். அவனால எங்களுக்கு பிரச்சனை வராது. அப்படியா? அப்படியே மஞ்சு போயிடறான். அந்த லேடியும் யோசிக்குது. அவன் கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அவன் ஸ்ட்ராங்கா என்ன போறான். அவன் ஏதோ ஒரு ஸ்பெஷலான விஷயத்த ப்ரோசஸ் பண்ணிருக்கான். அவங்க குளிச்சு ரெடி ஆகுறா. இந்த சைடு அங்க டிஷ் எல்லாம் வாஷ் பண்ண போதே அவ சொல்றா, நீ வந்து எனக்காக இன்கிரீடியன்ட்டை கொண்டு வர முடியுமா? கண்டிப்பா. அதே மாதிரி நான் இந்த டிஷ்ஷையும் வெளியில கொண்டு போறேன். அட, நான் வந்து வெளியில இருக்க தோட்டத்துக்கு தண்ணியை ஊத்த வந்துட்டேன். நீங்க கவலைப்பட வேணாம், அது எல்லாத்தையுமே நான் பண்ணிட்டேன். பரவாயில்லையே, உனக்கு வந்து நிறையவே திறமை இருக்க ஆலியா. லைட் இல்லாம நீ வந்து இது எல்லாத்தையுமே பண்ற. லைட்டும் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆமா ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான். அப்படி இவங்க சொல்லும் போதே அங்க லைட்டும் வரானா. லைட்டுக்கு அங்க தண்ணி பயங்கரமா தாக எடுக்கும். அதை அப்படியே அவன் குடிக்கிறான். லைட், நீ வந்து இந்த இடத்துல என்ன பண்ண இருக்க? ரெஸ்ட் எடுக்கணும். ஆமா, நான் எதுக்கு ரெஸ்ட் எடுக்கணும்? ஏன்னா நான் 2 நாளாவே பெட்ல தான் இருக்கேன். நீங்க என்னன்னா திரும்பவும் என்ன அங்கேயே கொண்டு போறீங்க. இல்ல உனக்கு ஃபீவர் என்னதான் கம்மியா இருந்தாலும் நீ வந்து ரெஸ்ட் எடுக்கணும். ஏன்னா அப்பதான் உன்னால முழுசா குணமாக முடியும். உனக்காக நாங்க ஃபுட்டையும் கொண்டு வந்திருக்கோம். அதுல டோடோட மீட்டு, லெமன், இந்த மாதிரி நிறைய விஷயத்த அவங்க கலந்துருக்காங்களாம். ஆனா உங்களை பார்க்கும் போதே தெரியுது இந்த மாதிரி நீங்க வந்து எங்கேயோ போற மாதிரி இருக்கு. இதுல இருந்து எங்களுக்கு இன்விடேஷன் வந்திருக்கு. அந்த பயங்கரமான டிராகனை பத்தி நாங்க சொல்லணுமா, அதுக்காக தான் எங்களை இன்வைட் பண்ணிருக்காங்க. ஓ அப்படியா? அப்போனா நானும் வர்றது நல்ல விஷயமா இருக்கும்ல. இல்ல நீங்க இங்கதான் இருக்கணும், நீங்க வரக்கூடாது. இதுக்குதான் நான் இருக்கல. நான் வந்து வந்தக்கப்புறம் எல்லா விஷயத்தையும் சொல்றேன். என்னது, நீ சொல்றியா? எனக்கு இப்பதான் கொஞ்சம் கவலையா இருக்கு. சீன்ல கில்டுக்கு வந்தா அங்க 2 ஹவர் இவங்க வெயிட் பண்ண மாதிரி இருக்கு. அதனால லீனா ரொம்ப கடுப்பாகிறா. அம்மா என்ன கதையா இருக்கு? நீங்க தான் எங்களை இன்வைட் பண்ணீங்க. இப்போ என்னன்னா 2 ஹவருக்கு நாங்க வெயிட் பண்ணோமா? ஆமா, என்ன பண்றது? இந்த மாதிரி அவங்க உள்ள ரொம்ப பிஸியா இருக்காங்க. அதுக்கும் மேல இந்த சின்ன
பொண்ணு, இவ வந்து ரெஜிஸ்டர் கூட பண்ணல. ஓ இப்போ இதுதான் விஷயம்னா இவள ரெஜிஸ்டர் பண்ணுங்க இப்பயே. அப்பனா இதை ஃபீல் பண்ணுங்க. இப்படி இவங்க பண்றத பார்த்து மத்தவங்களும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்களா. அதெல்லாம் பார்க்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் வந்து இதை பண்ணணுமா? அவளையே ஒரு மாதிரி குறைவா பேசுறாளா. அங்க இதனால அவ மோட்டிவேட் பண்றா. இல்ல இல்ல நீ வந்து அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உன்கிட்ட இருக்கிற ஸ்கில் அது வந்து ஒரு கிரேட்டான ஸ்கில். பரிசல் பண்றது அது ஒன்றும் சாதாரணமான ஸ்கில்லே இல்ல. அதே மாதிரி இவளை நான் எப்படி ரொம்ப சந்தோஷமாக்குது. இந்த மாதிரி ஏஜ்ல இருக்க பொண்ணு வந்து எப்படி யோசிப்பா. நம்ம வந்து 2 ஹவர் வெயிட் பண்ற மாதிரி இருக்கு. நம்ம ஏன் ஷாப்பிங்க்கு போக கூடாது? ஆனா என்கிட்ட காசு இல்லையே. கவலைப்படாத, உன்னை பாக்குறதுக்கு என்னோட தங்கச்சி மாதிரி இருக்கு. அதனால வா நான் உனக்கு வாங்கி தரேன். உனக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம வாங்கலாம். இதுக்கப்புறம் அவங்க போறாங்க. அங்க அவளுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அப்படி அவங்க போற வழியிலேயே அவ ஒரு கடைக்கு நேரா ஓடி போறா. அந்த கடையை ஒரு விதமா தான் இருக்கு. ஏன்னா இங்க போலியான பொருள் எல்லாம் விக்கிற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல உள்ள போய் பார்த்தா ஏகப்பட்ட பொருள் இருக்கு. அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது இது ஒரு ரஃப்பான டைமண்டா. என்ன சொல்ற ஆலியா? உண்மையாவா? என்ன சொல்றீங்க? இதெல்லாம் போலியான பொருள், இதெல்லாம் டைமண்டா? என்ன இதெல்லாம் கம்மி ரேட்ல, அதனால தான் நான் வித்துன்னு இருக்கேன். அப்படியா? அப்பனா இந்த ஸ்கில்ல வச்சு இதெல்லாம் பண்ண முடியுமா? டைமண்ட் தெரிஞ்சோடனே அத்த செகண்டே அவ அதை வாங்கிக்கிறா. அப்புறம் அவங்க துணி கடைக்கு போறாங்க. அங்க துணியை இவளுக்காக பாப்பாங்கன்னு பார்த்தா நம்ம லீனாக்கு அவங்க விதவிதமா துணியை போட்டு வர்றாங்க. இந்த துணியும் அவ்வளவு அழகா இருக்கு. இதே மாதிரி ரொம்ப அழகான துணில இருந்து ஒரு விதமான துணி வரைக்கும் எல்லாத்தையுமே போட்டு வர்றாங்க. இங்க வந்து என்ன பண்ணிருக்கீங்க? எனக்கு ஒண்ணு நான் துணி எடுக்க வரல. சின்ன பொண்ணு இவளுக்கு தான் நான் துணி எடுக்க வந்தேன். ஓ அப்படியா? அப்பனா இது எப்படி இருக்கு? இல்ல அது வந்து வேணாம் அலியா, நீ தான் அப்ப கேட்கணும். கான்பிடென்டா கேளு. நம்ம கில்டல அதுவும் ஒரு ரோலு. நல்லா அவளும் தைரியத்தை வளர்த்து அங்க கேக்குறா. நம்ம துணி வேணும்னா நம்ம லீனாக்கும் மத்தவங்களுக்கும் நான் வந்து ஒரு அட்வென்ச்சரர் மாதிரி நான் தெரியணும். 16ல அவங்க கில்டுக்கு வராங்க. அவளோட துணியும் அவ்வளவு சூப்பரா இருக்கு. இந்த சைடு லைட்டு தான் பாவம். அவனுக்கு ரொம்ப போர் அடிக்குதா. ஃபேரையும் ஒரு மாதிரி அவனை தொல்லை பண்ணிருக்கு. ஆமா என்ன வேணும்? நான் தூங்கணுமா என்ன? ஆமா அதேதான். நான் வந்து 2 நாளா தூங்கி தான் இருக்கேன். அதே மாதிரி இப்ப அவங்க 2 பேருக்கு பாராட்டு மேல பாராட்டா விழும். நானும் அங்க இருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த சைடு அவங்க போகும்போதே இப்பதான் விஷயத்தையே சொல்றாங்க. இவங்களுக்கு அந்த டிராகனை பத்தி முடிஞ்ச அளவுக்கு நிறைய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கணுமா. லீனாவும் அப்படியே வரும்போதே சொல்றா, நாங்க வந்து இந்த மிஷின் எடுத்தோம். அதனால தான் அந்த பொண்ணை எங்களால மீட் பண்ண முடிஞ்சது. அந்த பொண்ணையும் யாரோ ஒருத்தங்க தான் சென்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் எங்களை கில் பண்ணணும். நாங்க போற விஷயம் அவளைக்கும் யாருக்குமே தெரியாது. இந்த ஹைரப்ஸ் அவங்கள தாண்டி இந்த ஹைரப்ஸ்ல தான் யாரோ ஒருத்தங்க கூட்டு கலவாணிங்களா இருக்காங்க. அப்புறம் உள்ள வந்தா இப்பதான் அந்த சின்ன பொண்ணு ஆலியா அவளுக்கே தெரியுது. கில்டுல ஒரு 4 மெம்பர் ஹையான பொசிஷன்ல இருப்பாங்களாம். அவளோட பதவியை பத்தியும் அந்த கில்டு பொண்ணு சொல்றா. இருக்கிற இவங்க தான் எல்லா விஷயத்தையும் பார்த்துப்பாங்க. காசு, செக்யூரிட்டி, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம். இந்த பொண்ணு இருக்கால, இவ மாஸ்டரோட ஈக்காலஜியும் டென்சிட்டி சர்வே இந்த மாதிரி விஷயத்த பார்த்துப்பா. இந்த தாத்தா இருக்காருல, இவரு வந்து பப்ளிக்கோட ஆர்டர்ஸை பார்த்துப்பாராம். அதே மாதிரி இவரு வந்து ரிவார்டையும் இந்த ஃபினான்ஸையும் பார்த்துப்பாராம். இதுக்கப்புறம் வருதுதான் அந்த ஹோலி சிஸ்டர், அதாவது அந்த நன்னு. இவங்க தான் இந்த கில்டுக்கே ஒரு இம்பார்ட்டன்டான ஆளு. அதே மாதிரி டாப்பான ஆளும் இவங்க தானா. அவனை பாப்பன்னு எதிர்பார்க்கல. ஆமா எனக்கு கொண்டு இவங்களை பார்க்கணும்னு அப்படியே ஆசைப்பாரு. எனக்கு இவங்களை பார்க்கணும்னு எந்த விதமான ஆசையும் இல்ல. இருந்தாலும் என்ன பண்றது, அந்த பொண்ணை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். அவங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்றாங்க அதையும் நான் பார்க்கணும். இந்த ஹோலி சிஸ்டரும் அந்த டிராகனை பத்தி கேக்குறாங்க. அதை பத்தி எனக்கு இன்னமும் தெளிவா நிறைய விஷயத்த எனக்கு சொல்ல முடியுமா? அதை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த பத்தி நான் கேட்கணும். இந்த இடத்துக்கு போனோம்ல, அங்க வித்தியாசமா ஒரு பொண்ணு வந்தா அவன் எங்களை பயங்கரமா தாக்குனா. அதுவும் முக்கியமா எங்க எல்லாரையுமே கொல்றதுக்கு தான் ட்ரை பண்ணா. இந்த விஷயத்த கேட்கும்போது அதுக்கான பதில் வரும்னு பார்த்தா அங்க மத்தவங்க வந்து சொல்றாங்க, நான் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கேன். யாரு வந்து அந்த டிராகனை சமன் பண்ணிருப்பா? ஆமா நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேன் அந்த மாதிரி ஒரு பர்சன் கூட சண்டை போடுறதுக்கு. ஆனா இப்போ அது ஒன்றும் முக்கியம் இல்ல. இப்போ முக்கியமான விஷயம் அந்த டிராகனை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆனா என்ன பண்றது, அந்த டிராகனை தேடி நான் பேர்டையும் அனுப்புனேன். டிராகனும் இல்ல, அதோட உடம்பும் இல்ல. டிராகனோட ஏதாச்சும் ஒரு பகுதி அங்க இருந்தா கண்டிப்பா அது எங்க போயிருக்கு, அந்த விஷயத்தெல்லாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா அதோட மேஜிக்கை நம்மளால ட்ரேஸ் பண்ண முடியும். ஓ இப்போ அதுதான் விஷயமா? என்கிட்ட இது இருக்கு. என்ன இது கருப்பா இருக்கு இந்த விஷயம்? அங்க ஆலியா நல்லா ஊத்து பார்த்தா அது டிராகனோட ஸ்கேலா? அட உண்மையிலேயேவா? இது வந்து டிராகனோட ஸ்கேலா? அப்பனா நான் வந்து இது பார்க்கணும். இருங்க என்ன அவசரம்? நான் ஒரு கண்டிஷன் இருக்கு. அந்த பொண்ணு இராண்டினா அவளை பத்தி நான் வந்து தெரிஞ்சுக்கணும். இதுக்கு மத்தவங்க வந்து கேக்குறாங்களா? அங்க ஹோலி சிஸ்டரும் ஒத்துக்கிறாங்க. அங்க வந்து பர்மிஷனை குத்துட்டோம். இருந்தாலும் நீ தேற விஷயம் அது கிடைக்கலன்னா எங்களை வந்து எதுவும் கேட்க கூடாது. இதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஸ்கில்ல யூஸ் பண்ண இதை பார்த்து ஆலியா ரொம்ப ஆச்சரியமாவரா. அவளோட ஸ்கில்லால அந்த டைரியில அப்படியே விஷயத்த பார்க்க முடியுமா? இராண்டினா 12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணுக்கு நெக்ரோமான்சி அந்த ஸ்கில் வந்து கிடைச்சதான். இராண்டினாவை யாரு வந்து அப்ரைசல் பண்ணா அதை வந்து சொல்ல முடியுமா? அது வேற யாரும் இல்ல, அது ஹோலி சிஸ்டர் தான். நான் நினைச்ச மாதிரியே இவங்க 2 பேரும் கனெக்டடா இருக்காங்க. சிஸ்டர் உங்களுக்கு வந்து இவங்கள தெரியும் தானே? எப்படி நீ வந்து இதை கேட்கலாம்? ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஏகப்பட்ட ஆளுங்களை அப்ரைசல் பண்ற மாதிரி இருக்கும். 12 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த விஷயத்த இப்ப கேட்டா நான் வந்து என்ன பண்ண முடியும்? எனக்கு வந்து எல்லாமே மந்து போயிடுச்சு. நான் என்ன பண்றது? இதுக்கு மேலேயே என்னால எதுவுமே கேட்க முடியாது. இப்படி இவ யோசிக்கும் போதே அங்க அவங்க வந்து சொல்றாங்க, டீனா ரொம்ப நன்றி இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை ப்ரொவைட் பண்ணதுக்கு. என்னன்னா உங்களோட பார்ட்டி லக்ஸரியா அது இதுக்கு மேலேயே இருக்காது. ஏன்னா உன்னோட டீம் மெம்பர் அவன் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே வயலேட் பண்ணிட்டான். அவன் வேற ஒரு பார்ட்டி கூட பயங்கரமா சண்டையிட்டு இருக்கான். அதனால உங்களோட குழுவை நாங்க எரேஸ் பண்றோம். இது கேட்ட அவங்க
அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அங்க திடீர்னு ஹீரோவும் பின்னாடி வரான். ஏய் நான் வந்துட்டேன்பா, எனக்கும் இங்க பாராட்டெல்லாம் கிடைக்க போகுது தானே. ஆனா அங்க இதை பார்த்தோன்னே அந்த ஹோலி சிஸ்டரும் சொல்றாங்க, பரவாயில்லையே நீயே வந்துட்ட, நான் உன்னை பத்தி தான் பேசினிருந்தேன். ஆமா என்ன விஷயம், என்ன போயின்னு இருக்கு, இங்க சுச்சுவேஷனே ஒரு மாதிரி இருக்கு. அதுவா அது ஒன்றும் இல்ல, உங்களோட குழு லக்ஸரியா இனிமேலும் அது இருக்காது, கில்டை விட்டு நாங்க தூக்க போறோம். அது பண்றதுக்கு நீங்க யாரு? லைட் நீ அப்படி சொல்லக்கூடாது, அவங்க இந்த கில்டோட ஒரு டாப் மெம்பர், அவங்களுக்கு இதை பண்றதுக்கு அதிகாரம் இருக்கு. சரி ஏதோ ஒண்ணு நீங்க பண்ணனா பண்ணிட்டு போங்க, அங்க கில்டில் ரெஜிஸ்டர் பண்றோமோ இல்லையோ அவங்க 3 பேருமே லக்ஸரியா தான். அந்த ஹோலி சிஸ்டரும் அப்படியே அனலைஸ் பண்ணி பாக்குதா, அது ரொம்ப ஷாக் ஆகுது. சரி நான் என்னோட முடிவை மாத்திக்கிறேன், உங்களுக்கு நான் ஒரு எஸ் ரேங்க் மிஷினையும் தரேன், கம்ப்ளீட் பண்ணிட்டா நான் கில்டுல இருந்து உங்களோட பேரை தூக்க மாட்டேன், இங்க பழைய படி இருக்கலாம். எஸ் ரேங்க் மிஷின் கேட்டோன்னே ஹீரோ ஒத்துக்கிறான். லீனா எவ்வளவு தடுக்க ட்ரை பண்றா, இருந்தாலும் எஸ் ரேங்க் மிஷின் ஆச்சு, அங்க ஆளு ஒத்துக்கிறான். சரி பண்ணலாம், ஏன்னா இதுல காசு அது ரொம்ப அதிகமா கிடைக்கும், பேரும் புகழும் ரொம்ப அதிகமா இருக்கும். சீன்ல அந்த எஸ் ரேங்க் மிஷினே அவங்க கொடுக்குறாங்க, அது ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது. லீனாவும் சொல்றான், ஹேய் நான் உன்னை தடுக்கலாம் போதில்ல, ஆனா நீ எதுக்கோ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க ஏதோ ஒரு விஷயத்த பிளான் பண்றாங்க, கண்டிப்பா ஏதோ ஒரு விஷயம் இதுல இருக்கு, அதனால நீ எப்பயுமே ஜாக்கிரதையா இருக்கணும். அங்க ஆலியாவும் சொல்றான், நான் அங்க அனலைஸ் பண்ண பார்த்தேன், இருந்தாலும் என்னால பண்ண முடியல, அப்பனா ஏதோ ஒரு விஷயம் இடிக்குது. அப்படி அவங்க பேசும்போது அங்க ஒரு 4 பேர் இருந்திருப்பாங்களே, அதுல இருந்து ஒரு ஆளு வந்திருக்கான். ஹேய் கிட்ட நான் பேசணும்னு வந்திருக்கேன், என்ன விஷயம்னா நீ உன்னோட வெப்பனோட உள்ள அப்படி வரது ரொம்ப ஒரு மிகப்பெரிய தப்பான விஷயம், இதுக்கு ஃபைனா நீ 1000 கோல்டு காயினா கட்டுற மாதிரி இருக்கும். 1000 கோல்டு காயினா அதை வச்சு 30 பீஸாவா நம்மளால சாப்பிட முடியும். என்ன சொல்ல இருக்கீங்க, இது ஒன்னும் ஸ்வாட் இல்ல, இது உடஞ்சு போன ஒரு குப்பை தான். ஓ உடச்சிட்டியா இத நீ, இது எனக்கு தெரிஞ்சு நீ லோன்ல வாங்கின மாதிரி இருக்கு, இது கில்டோட ப்ராப்பர்ட்டி, நீ உடச்சிட்டனா இதுக்காக நீ 5000 கோல்டு காயினா கட்டுற மாதிரி இருக்கும். என்னது 5000மா, இது என்ன 5 மடங்கு, எவ்வளவு அதிகமா இருக்கு. சீன்ல எத்தனை போய் காட்டினா அந்த கில்ட பொண்ணுக்கும் அவ்வளவு கோவமாவது. என்ன நீ திரும்பவும் உடச்சிட்டியா, இதே மாதிரி போச்சுன்னா திரும்பலாம் எங்களால ஸ்வாடெல்லாம் கொடுக்க முடியாது, இதை வச்சுதான் சமாளிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நான் என்ன பண்றது, இதே மாதிரி போச்சுன்னா நான் எப்படி லெவலப் ஆகி ஒரு பெரிய அட்வென்ச்சரரா மாறுறது. ஓ நீங்க ஒரு மிகப்பெரிய அட்வென்ச்சரரா லெவலப் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நீங்க ஒரு பிளாக் ஸ்மித் ஒரு கிட்ட போய் ஒரு ஸ்வாடை ரெடி பண்றது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அவரு உங்களுக்கு ஏத்த மாதிரி ஸ்வாடையும் உங்க எபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி ரெடி பண்ணி தருவாரு. ஆமா ஆமா எனக்கு தேவை ஒரு ரொம்ப ஹார்டா இருக்கணும், ரொம்ப ஷார்ப்பாவும் இருக்கணும். நீங்க ஏன் கவலை பண்ணும், உங்ககிட்ட ஸ்வாடு ஸ்கில் இருக்கு, இது கூடவே அந்த டியூரபிலிட்டி அந்த ஸ்கில்லும் இருக்கு, ரெண்டுமே மிங்கிலானா நீங்க தான் இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனா இருப்பீங்க. ஆமா இல்லையா பின்ன நான் ஒரு ஸ்ட்ராங்கான பர்சனா மாறினக்கு அப்புறம் கண்டிப்பா என்ன தோக்கடிக்க வந்த அந்த டிராகனை நான் விட்டு வைக்க போதில்ல. லீனாவும் பின்னாடியே சொல்றான், இந்த ஸ்வாட் எப்படியே வர்றதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், அதுக்கு இடையில நான் அதீனா அங்க நான் போகலான்னு இருக்கேன். இந்த மிஸ்டீரியஸான அந்த பொண்ணு அவளை பத்தியும் நம்மளுக்கு அவளுக்கும் தெரியல, அதை பத்திலாம் நான் இன்வெஸ்டிகேஷனும் பண்ற மாதிரி இருக்கும். வேலையா நம்ம பிரியிற மாதிரி இருக்கும். அந்த டைம்ல லைட்டை நீ தான் பாத்துக்கிற மாதிரி இருக்கும், நல்லா பாத்துக்கோ. இல்ல நீ சொல்றது தப்பு, ஏன்னா நான் தான் அவளை பாத்துக்கிற மாதிரி இருக்கும். அங்க ஒர்க் ஷாப்பை பத்தி அவன் கேக்குறான். ஆனா இங்க இருக்கிற எல்லா ஒர்க் ஷாப்பும் ஹோலி சிஸ்டர் அவங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரி தான் எல்லா ஒர்க் ஷாப்பும் இருக்கு. அதனால லக்ஸரியாக்கு அவளுக்கும் உதவி பண்ண யாருமே முன் வர மாட்டாங்க. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். நீங்க வேற ஏதாச்சும் ஒர்க் ஷாப்பை தேட முடியாதா? ஒரு நல்லா தேடி பாக்குறாரு. அவருக்கு வெஸ்டர்ன் சைட்ல ஒரு ஒர்க் ஷாப்பும் கண்ணில் பத்து ரன் பண்றது ஒரு லெஜெண்டரியா இருக்கிற பிளாக் ஸ்மித் போஸ் தான். அவருக்கு நிறையவே திறமை இருக்கான். அவர் ஏகப்பட்ட லெஜெண்டரியான வெப்பன்ஸை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கி தருவாராம். ஆனா என்ன ஒண்ணு, இப்போ அவருக்கு சில பல பிரச்சனை வந்துன்னு இருக்கான் ரீசெண்டா. இருந்தாலும் பரவாயில்ல, அவரு லெஜெண்டரியான வெப்பன்ஸ் எல்லாம் உருவாக்குவாரா. அப்போ நான் கண்டிப்பா அவரை பார்க்கணும், ஏன்னா எனக்குன்னு ஒரு ஸ்வாட் வேணும். சீன்ல ஆலியாவை பத்தியும் லைட்டை பத்தியும் தான் யோசிச்சுனே போறா. அவங்க 2 பேரும் இப்போ என்ன பண்ணிருப்பாங்களோ. இந்த சைடு அவங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க, ஏன்னா அவங்களுக்கு இப்போ லெஜெண்டரியா இருக்கிற அந்த பிளாக் ஸ்மித் அவர் வழியா ஒரு ஸ்வாட் கிடைக்க போகுது. ஆனா அதுக்குள்ள ஒரு பொண்ணு வேகமா முன்னாடி போறா. முன்னாடியே ஒரு 4-5 பேரும் மிரட்ட ஆரம்பிக்க அங்க தாக்கலான்னு போறதுக்குள்ள ஹீரோ அப்படியே தடுக்கிறான். ஆமா இவன் எப்போ வந்தான், உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா? ஒரு பொண்ணு மேல 4 பேரு அப்படியே அட்டாக் பண்றதுக்கு போறீங்க, உனக்கு தேவையில்லாத விஷயம் தம்பி. ஆனா அதுக்குள்ள அப்படியே தாக்க போக ஹீரோ அவனோட கத்தி எடுக்கிறான். நீங்க அதுக்குன்னு அவங்கள வெட்டிடக்கூடாது, ஏன்னா ஆபத்தான விஷயமா இது உங்களுக்கு அமையும். ஆனா லைட் அவளைக்கும் அதை கண்டுக்கல. அவனோட ஸ்வாட் கார்டு அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி அப்படியே அவனை பறக்க விட்டுறான். இதனால மொத்தவங்க பயந்து போய் அப்படியே ஓடி போயிடுறாங்க. யாரையா இவன், இங்க இருந்தா நம்மளுக்கு தான் பிரச்சனை. இந்த சைடு இப்பதான் அந்த பொண்ணு அவளோட பேரை சொல்றா. என்னோட பேரு மோனிகா, என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. என்னோட பேரு லைட்டு, இவ தான் ஆலியா. ஆலியாவை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. இவ ரொம்ப டைனியாவும் ரொம்ப கியூட்டாவும் இருக்கா. இப்பதான் அவங்க வந்த விஷயத்தையே சொல்றாங்க. நாங்க இங்க வந்தது போஸ்ட் அவரை தேடி தான் வந்தோம். போஸ்டோட ஒர்க் ஷாப் அங்கதான் நீங்க போகணுமா? அப்ப ஏன் பின்னாடி வாங்க. அப்போனா நீ அங்க வேலை செய்றியா இல்ல அப்ராண்டிஸா? ஏதோ ஒண்ணு என் பின்னாடி ஃபாலோ பண்ணி வாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அங்க பார்த்தா யாருமே இல்ல. ஆமா மொத்தவங்களாம் எங்க? நான் அப்படிதான் தனியா வேலை செய்வேன், என்னோட பேர் தான்
தான் மோனிகா போஸ்ட். இதை கேட்டோன்னே அவங்க இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. எனக்கு தெரியும் நீங்க ஷாக் ஆவீங்கன்னு. அதே மாதிரி என்னோட திறமையை கேட்டு நீங்க எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு வேற லெவலான பொருளை நான் காட்டுறேன். இதை பாருங்க. என்னது அது? ஓட்ட ஓட்டியா பேன் இருக்கு. உங்களுக்கு இதோட அருமையை பத்தி தெரியாது. இதை நல்லா பாருங்க. அதை வச்சு அவ பேன் கேக்க உருவாக்கி தரா. அதுவும் டிஃப்ரெண்டான ஷேப்ல. இதோட விலையும் சொல்ற அது 2000 காயின்ஸா. என்னது அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவா? ஆமா, இல்லையா பின்ன உங்களால வித்தியாசமா உருவாக்க முடியும். அதே மாதிரி இது ஒன்றும் சாதாரணமான பேன் இல்ல. ஏன்னா இதுல ஓட்டியா இருக்கா. இதை உங்களால கைட்ட முடியும். நீங்க இதை வாங்க தானே போறீங்க. ஆனா இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு. எப்படியோ சாப்பாடு எல்லாமே கலந்து வயிற்றுக்குள்ள போக போகுது. இதனால எப்படி சாப்பிட்டா என்ன? இதை தான் ஃபர்ஸ்டே மத்தவங்களுக்கும் விற்க பார்த்தேன். ஆனா அந்த தடிமாடு மாதிரி 3 பேர் இருந்தாங்களே, அவங்க என்ன தொத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது உன் மேல தப்பு இருக்கு. ஏன்னா நீ உனக்கு ஏத்த மாதிரி கஸ்டமர்ஸ் சூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் அவன் சைட்ல ஒரு விஷயத்த பாக்குறான். அங்க ஃபார்மிங்கான டூல் இருக்குமா. அதை பார்த்தோன்னே இவளுக்கு புரியுது. அட லைட், நீ ஃபார்மிங்லாம் பண்ணுவியா? இதெல்லாம் எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஆமா, ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நான் அறுவடை பண்ணுவேன். ஆனா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல. கவலைப்படாத, உன்னோட கையை வேறமா காட்டு. உனக்கான அற்புதமான விஷயத்த நான் உருவாக்கி தரேன். அது உனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் உனக்கு ஏத்த மாதிரியும் இருக்கும். அங்க அவளோட ஸ்கில்ல பயன்படுத்த ஆரம்பிக்கிறாளா. இதை பார்த்து ஆலியா ரொம்ப ஷாக் ஆகுறா. அந்த ஸ்கில்ல வச்சு இவளால இவ விருப்பத்துக்கு எந்த விதமான வெப்பனோ இல்ல ஒரு ஆயுதத்தையோ இவளால உருவாக்க முடியும். அதுவும் ஒரு அற்புதமான முறையில. பரவாயில்லையே, இது உனக்கு ஏத்த ஸ்கில்லா இருக்கு. பிளாக் ஸ்மித்தா இருக்கும் போது இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இதுக்கப்புறம் ஃபைனலி அவ ஒரு பொருளை உருவாக்குறா. அது ஒரு சிசர் தான். அதை யூஸ் பண்ணி பார்த்தா அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அதில் கட்டைய ரொம்ப அற்புதமா வெட்ட முடியுது. இது ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அவ்வளவுதான் மோனிகா, இந்த மாதிரி நான் தேடி வந்த என்னோட ஸ்வாட் உன் வழியா எனக்கு கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஸ்வாட்னு கேட்டோன்னே அவ ரொம்ப சோகமாவரா. சாரி, என்னை மன்னிச்சிருங்க. ஸ்வாடை தாண்டி என்னால வேற எந்த விஷயமா இருந்தாலும் பண்ண முடியும். ஆனா நான் அதை ஒண்டி உருவாக்க போதில்லை. ஆனா நான் இங்க வந்ததுக்கான காரணமே ஒரு ஸ்வாடை உருவாக்குறதுக்கு தான். நீங்க என்னன்னா இப்படி சொல்றீங்க? இல்ல, நான் ஸ்வாடை இப்போ உருவாக்குறது இல்ல. தாண்டி வேற ஏதாச்சும் விஷயம் உங்களுக்கு உருவாக்கணுமா? கண்டிப்பா சொல்லுங்க, நான் உருவாக்குறேன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல உங்களை பார்க்கும் போது கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க அதுக்காக தான் வந்தீங்கன்னு. நான் ஸ்வாடை உருவாக்க முடியலனாலும் நான் மற்ற விஷயத்த உருவாக்குவேன். இருந்தாலும் அதை என்னால விற்க முடியாது. ஒரு ஸ்வாட் ஸ்மித்தா நான் வித்தா ஒண்டிதான் என்னால பொழைக்கவே முடியும். ஒரு ட்ரேட் மேனா நான் இங்க இருக்க ஆசைப்படுறேன். ஆனா கைடு என்ன சொன்னாங்கன்னா நான் இங்க தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மற்ற ஒர்க் ஷாப் எல்லாம் அதெல்லாம் எனக்கு சொந்தமானது இல்ல. இருந்தாலும் என் பின்னாடி வாங்க. அதுக்கப்புறம் அங்க போய் பார்த்ததான் இப்பதான் லைட்டுக்கே புரியுது. இங்க இருக்கிற ஒர்க் ஷாப் இது எல்லாமே மோனிகாவோட அப்பாவோட ஒர்க் ஷாப்பா. அங்க மோனிகா வந்தோடனே ஒரு மாதிரி அவரு கத்த ஆரம்பிக்கிறாரு. என்ன உன்னால முடியலன்னு இப்போ உன்னோட கஸ்டமரை என் மேல நீ திணிக்க பாக்குறியா? வந்ததே தப்பு. நான் இங்க இருந்து போறேன். ஏன்னா எனக்கு ஒன்னும் இந்த மாதிரி மர்ச்சன்ட்ஸ் எல்லாம் தேவையே இல்ல. இதுக்கப்புறம் அங்க லைட்டுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவங்களோட பகை அது ரொம்ப ஆழமா இருக்கு போல. இதனால அவன் அப்படியே யோசிச்சுக்கினே போறானா. பின்னாடியே ஒரு பர்சன் சொல்றான். ரைட், எனக்கு உங்களை நல்லாவே தெரியும். அட, என்னோட பேர் உனக்கு எப்படி தெரியும்? அதுவா, நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு சண்டையை போட்டீங்க. அதுல இருந்தே நான் உங்களுக்கு ஒரு ஃபேனா மாறிட்டேன். ஓ அப்படியா? நான் இங்க வந்ததுக்கு காரணம் ஸ்வாடை உருவாக்கணும் தான். ஆனா இங்க இருக்க நிலைமையை வச்சு பார்த்தா அதனால ஸ்வாடை உருவாக்க முடியாது போல. மோனிகா தான் உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவ உருவாக்க மாட்டா. இப்பதான் அந்த பர்சனே சொல்றான். மோனிகா எதுக்கு உருவாக்க மாட்டானா? ரீசெண்டா தான் 6 வருஷத்துக்கு முன்னாடி மோனிகாவும் அவங்க அப்பாவும் தான் ஒரு மிகப்பெரிய பிளாக் ஸ்மித்தா இருந்தாங்க. மோனிகா ஸ்வாடை செய்ய ஆரம்பிச்சதுல இருந்தே அவளோட பேரும் புகழும் அப்படி பரவ ஆரம்பிச்சது. அவ கை தேர்ந்தவளா மாறிட்டா. ஆனா சில பல மாசத்துக்கு முன்னாடி மோனிகாவோட ஃபேமிலியில இருக்க பாட்டி கேரேஜ் வழியா எங்கேயோ போயின்னு இருந்தாங்க. அந்த டைம்ல கேரேஜ்ல இருக்கவன் எவனும் ஒருத்தன் அங்க இருக்கிற எல்லாரையுமே கொண்டு போட்டு அப்படியே போயிட்டான். அந்த ஸ்வாட்லயும் மோனிகா உருவாக்குன அந்த சிக்னேச்சர் அது இருந்திருக்கு. கொஞ்சம் தெரியாம இதுல மோனிகாவோட பங்கு இருக்கிற மாதிரி அவளுக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு. இதனால அவளுக்கு என்ன பண்ணும் தெரியல. அன்னில இருந்து இந்த மாதிரி அவ ஸ்வாடை உருவாக்கதே விட்டுட்டா. ஏன்னா அவளுக்கு பிடிச்ச அவளோட பாட்டி அவ எழுந்துட்டா. அதுவும் இந்த ஸ்வாடை உருவாக்குற இந்த திறமைனால. ஸ்வாட் அவ உருவாக்குனது உண்மைதான். இருந்தாலும் அது ஓனர் டு ஓனர் அப்படியே கைமாறும். இப்படிதான் இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்களுக்கு மாறி இருக்கு. இதுக்கும் மோனிகாக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்ல. இப்படி இவங்க பேச, ஆனா அதுக்குள்ளேயே அங்க ஒரு 2 பேர் வராங்க. அங்க வந்தோடனே கான்ட்ராக்ட பத்தி தான் அவங்க கேக்குறாங்க. ஆனா கான்ட்ராக்ட இவங்களால முடிக்க முடியல. நான் ஆல்ரெடி இவங்களுக்குன்னு டெலிவரி பண்ற வேலையும் இருக்கு. இதுல இவங்களுக்கு வேற வெப்பனை சேல் பண்ற மாதிரி இருக்கு. அது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. உங்களால பண்ண முடியலன்னா என்ன ஆகும்னு நல்லாவே தெரியும். அங்க லைட்டை பார்த்தோன்னே அவனுக்கு இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி அவன் டைரக்டா அந்த பாஸ் கிட்ட பேசுறான். நீ கான்ட்ராக்ட முடிக்கலனா இந்த மாதிரி என்ன ஆகும்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவனோட டாட்டரை வச்சுதான் நான் வேலையை முடிக்கிற மாதிரி இருக்கும். அவளால பண்ண முடியாது. அவன் நித்திட்டா ஸ்வாடை மேக் பண்றது இல்ல. நான் அவளை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைப்பேன். நீங்க கான்ட்ராக்ட ஒண்டி கொடுங்க, நான் பாத்துக்கிறேன். சரி, உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணோன்னு. நாங்க வெயிட் பண்றோம். லைட்டும் என்ன விஷயம் கேட்க இப்பதான் அந்த அப்ரண்டிஸ் சொல்றான். ஆனா இவங்களோட டாட்டரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இப்போ இவங்க இந்த கான்ட்ராக்ட ஒத்துக்குனாங்க. இதை பண்ணா ஒண்டிதான் அவளுக்கு எதுவுமே தொல்லை வராது. ஆனா இதை பத்தி சொல்லல. அதுக்கு அவரு ஒத்துக்கல. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி எப்படி ஸ்வாடை வித்து இங்கேயே வாழ முடியும்னு. சீன்ல லைட் வர அவ பார்த்து கத்த ஆரம்பிக்கிறா. நான் தான் ஸ்வாடை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. இல்ல அது இல்ல, இங்க டின்னருக்கு நம்ம போகலாமா?
அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்றாங்க. அவளுக்கு இப்பதான் ஒரு விஷயமே தெரிய வருது. ஆலியா, உன்கிட்ட இந்த அப்ரைசல் இந்த ஸ்கில் இருக்கா? நீ உண்மையிலேயே மாசுதான். ஏன்னா இந்த ஸ்கில் இருக்கிறவங்க என்னோட ஒர்க் ஷாப்ல இருந்தா கண்டிப்பா அது வேற லெவல்ல இருக்கும். இப்பதாங்க ஒரு விஷயத்தையே அவ சொல்றா. நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, அதனால நான் உங்களுக்கு பார்ட்டி கொடுக்குறேன். இல்ல அது தப்பாயிடும். இந்த மாதிரி நாங்க தான் உங்களை இன்வைட் பண்ணோம். பரவாயில்ல, நீங்க ஹெல்ப் பண்ணீங்க, அதனால எனக்கு பிரச்சனை இல்ல. லைட் ஏகப்பட்ட விஷயத்த ஆர்டர் பண்ண அவ கத்த ஆரம்பிச்சிடறா. அதுக்குன்னு இப்படியா? நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஹோலி சிஸ்டர் கிட்ட அந்த பர்சன் லைட்டை பத்தி சொல்றான். அதே மாதிரி வெப்பனையும் நாங்க கான்ட்ராக்டுக்கு உருவாக்கிட்டோம். என்ன ஒண்ணு லைட் அங்க இருக்கான். அப்படியா? அப்படின்னா கவலை வேணாம், அதுக்கு நான் அவனை கொன்றாதீங்க. உயிரோட எனக்கு வேணும். அதே மாதிரி நான் ஒரு ஸ்பையையும் அங்க அனுப்புறேன். இந்த சைடு அவ தனியா போகும்போதே பின்னாடி யாரோ ஒருத்தங்க வராங்க. யார் அதுன்னு பார்த்தா இந்த பிளாக் பேர்டு அந்த ஆளுங்க தான். அவங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறதுக்குள்ளேயே அதுக்குள்ள அவளை கிட்னாப் பண்ணிடுறாங்க. சீன்ல இந்த விஷயம் அங்க தெரிய வந்து அங்க அவரெல்லாம் ரொம்ப கடுப்பாகிறாரு. நான் மோனிகாவை அவங்க கிட்னாப் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு லைட் தேவையா. லைட் அங்க அரீனாக்கு வந்தாதான் மோனிகாவை அவங்க விடுவாங்களாம். அங்க அவரு போகலான்னு பாக்குறாரு. அதுக்குள்ள லைட் தடுக்கிறான். வேணாம், இந்த மாதிரி அவங்க எனக்காக தான் வெயிட் பண்றாங்க. நான் போறேன், நீங்க ஆலியாவை பாத்துக்கோங்க. நான் தனியா போனாதான் இதை முடிக்க முடியும். சீன்ல அந்த ஆளுங்க மோனிகாவை புடிச்சு வச்சிருக்காங்க. மோனிகாக்கு எதுவுமே புரியல. கவலைப்படாத, நீ தான் ஒரு இற மாதிரி. உன்னால லைட் இங்க வருவான். நீ ஒரு இறையா இருக்கிறது கூடவே இங்கே இருந்து எங்களுக்காக வெப்பனை உருவாக்கி தரப்புற. அது உன்னோட வாழ்க்கை முழுக்க. ஆனா அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க செவுத்த உடச்சிட்டு வராங்க. யார் அதுன்னு பார்த்தா லைட் தான். லைட், நீ எதுக்கு வந்த? இங்க வர்றது உனக்கு ஒரு பிரச்சனையான விஷயம். ஆனா லைட் அதை அவளைக்கும் கணக்குல அவங்க ஒரு சொடக்க போட அங்க ஒரு பயங்கரமான மாஸ்டரும் ஏகப்பட்ட ஆளுங்களும் தாக்க போறாங்க. லைட் இங்க நிக்காத, சீக்கிரமா ஓடிடு. இது உனக்கு ஒரு ஆபத்தா அமையும். ஆனா அதுக்குள்ள அவனோட ஒரு பயங்கரமான அந்த ஃபேரி ஸ்கில் அதை யூஸ் பண்ண அங்க இருக்கிற மாஸ்டரும் சரி எல்லாருமே அப்படியே தூங்கிடுறாங்க. மோனிகாவுக்கு அவங்க எதுவுமே புரியல. அங்க மோனிகாவை அவன் காப்பாத்துறான். இதுக்கெல்லாம் டைம்ல நம்ம போகலாம். இன்னைக்கு சீன்ல எல்லாருமே ரொம்ப கவலையா இருக்காங்களா? அங்க பார்த்தா மோனிகா ஒரு குழந்தை மாதிரி தூங்கின இருக்கா. இங்க கவலைப்பட வேணாம், இவ கொஞ்ச நேரத்துல முழிச்சுப்பா. என்ன, என்னோட ஸ்கில்னால இவ கொஞ்ச நேரம் தூங்கின இருக்கா. லைட்டும் போக அவர் அப்படியே தேங்க்ஸ் சொல்றாரு. இங்கே இந்த எபிசோட முடியுது. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இப்பதான் நம்ம சேனலுக்கே வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனல்ல ஒரு பெரிய பிரச்சனை போயின்னு இருக்கு, அதனால இங்க போற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி மத்த எபிசோட்லாம் எங்க ப்ரோ காணும் அப்படின்லாம் கேட்காதீங்க. பிளேலிஸ்டா நான் குத்து வச்சிருக்கேன், அதை செக் பண்ணுங்க. லைனாவே உங்களுக்கு கிடைக்கும். நான் உங்களை அங்கேயே சந்திக்கிறேன், இல்ல நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.